Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. வரலாற்றுத்துறை தலைவர் அவர்களுக்கும் இன்னும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களில் பணியாற்றி இந்த மாணவர்களுக்கு ஒளிவிளக்கை ஏற்றி வைத்து கொண்டிருக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருகை தந்திருக்கிற மாணவ மாணவியருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு ஞான ஒளியாக விளங்கிய ஐயா நாராயணகுரு அவர்களுடைய அறக்கட்டளையிலே சமயமும் சமுதாயமும் என்ற தலைப்பில் உரையாற்றுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரச்சனை ஒன்றாகவே இருந்தாலும் தீர்வுகள் எப்போதும் ஒன்றாக இருப்பதில்லை. ஒரே பிரச்சனையை எல்லோரும் ஒரே மாதிரி, கொஞ்சம் சவுண்ட் குறைச்சி வைக்கணும், எல்லோரும் ஒரே மாதிரி கையாளுவது இல்லை. மாணவர்கள் இருக்கிறீங்க, ஒருத்தர் சொன்னால் அப்பா ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா, இன்னொருத்தர் சொன்னால் போட்டு தள்ள வேண்டியது தானேன்னா, அவன் சொன்னால் தர்மம் இடிக்குதுன்னா, என்ன அப்பாவை கொல்லக்கூடாது இல்லையா, அதனால் தர்மம் இடிக்குதுன்னா, அப்போ இப்படி வச்சுக்கலாம், உங்கள் அப்பனை நான் போடுறேன், எங்கள் அப்பனை நீ போடு, தர்மத்தையும் காப்பாற்றின மாதிரி இருக்கும், நம்ம வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும்னா. நீங்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஆச்சரியம் இந்த நூற்றாண்டில் இருக்குது. பிரச்சனை ஒன்றா தான் இருக்கும், ஆனால் தீர்வு காண்பது என்பது வெவ்வேறு மாதிரி இருக்கும். இந்தியாவில் சமயம் என்பதும் சரி, சமுதாய மறுமலர்ச்சி என்பதும் சரி, பிரச்சனை என்னைக்கும் பிரச்சனை. அது என்னைக்கும் பிரச்சனையாக இருக்கிறதுல அரசியல்வாதிகளுக்கு நிறைய லாபம், ஆன்மீகவாதிகளுக்கு சில்லறை. இது ரெண்டும் ரொம்ப அருமையான விஷயம். இது தீராத வரையில் தலைமை பதவிக்கு அவர்களுக்கு ஆபத்து இல்லை. இது தீர்ந்த மறுகணம் அவர்கள் தலைமை பதவி காணாமல் போய்விடும். அதனால் இது தீராதபடி சமயவாதிகளும் பார்த்து கொள்வார்கள், அரசியல்வாதிகளும் பார்த்து கொள்வார்கள். இதுதான் சமயம் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை. இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு நடைமுறையில் வந்துவிடாதபடி சமய தலைவர்களும் சமூக தலைவர்களும் பார்த்து கொள்வார்கள். ஏன்னா வந்துட்டா அவங்களுக்கு வேலை இல்லையே. ஆனால் ஒவ்வொரு நூற்றாண்டில் இதை தீர்ப்பதற்காக நல்ல எண்ணத்தோடு முயன்றவர்கள் பல பேர். ஐயா அவர்கள் தம்முடைய அந்த அறிமுக உரையிலே தெரியப்படுத்தினார்கள். விவேகானந்தர், பாரதி, வள்ளலார், இவர்கள் ஒவ்வொரு கோணத்தில் இந்த பிரச்சனையை அணுகினார்கள். சமயம் ஜாதி ரெண்டிலும் இருக்கிற உயர்வு தாழ்வு, அதனால் சமூகத்தில் படுகிற வேதனைகள், அநீதிகள், அடக்குமுறைகள், இதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக வள்ளலார் ஒரு வகையில் முயற்சி செய்தார். விவேகானந்தர் வேறு ஒரு வகையில் முயற்சி செய்தார். நாராயணகுரு அவர்கள் வேறு ஒரு பாதையிலே அவர்கள் முயற்சி செய்தார்கள். தந்தை பெரியார் வேறு ஒரு கோணத்திலே அதே பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்தார். அதனால்தான் சொன்னேன், பிரச்சனை ஒன்று, ஆனால் அவரவர்கள் அவரவருடைய வசதிக்கு ஏற்ப அல்லது அவரவர்கள் குண இயல்புகளுக்கு ஏற்ப தீர்வு காணுகிற முயற்சியில் ஈடுபட்டார்கள். ரொம்ப சீரியஸான தலைப்பு, அதனால தான் முதல்ல கொஞ்சம் தமாஷா இருக்கட்டுமேங்கிறதுக்காக ஒரு நடந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். இதில் நான் கொஞ்சம் ஜாதிகளுடைய பேர் சொல்ல வேண்டி வரும், அதில் எனக்கு சம்மதம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஜாதிகளை குறிப்பிடுவது இல்லை. என் சொந்த வாழ்க்கையிலும் நான் ஜாதி பார்த்து என் பெண்களுக்கு திருமணம் செய்தவனும் இல்லை. நான் அதெல்லாம் அப்பாற்பட்ட நிலையிலே வாழ வேண்டும் என்பதில் தீவிரமாக இளம் வயது முதல் முடிவெடுத்தவர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் மேடையில் சில சமயங்களில் ஜாதிகளை சொல்ல வேண்டி வந்தால் கூட அதை தவிர்ப்பது வழக்கம். இந்த அறக்கட்டளை சொற்பொழிவில் அது சாத்தியமில்லை. எனவே இடையிடையில் நான் ஏதாவது ஜாதி குறிப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை தவிர்க்க முடியாத மேற்கோள் என்று பொருளை ஒழிய என்னுடைய கருத்து அல்ல என்கிற தெளிவை முதலிலேயே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு தடவை சாண்டில்யன் அவர்கள், நான் ரொம்ப சின்ன வயசில் ஒரு பட்டி மண்டபத்துக்கு எங்களுக்கு நடுவராக வந்தார். சாண்டில்யனை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயத்தை 40 பக்கம் எழுதுவார். அவரெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு குரு. பதில் எப்படி எழுதணுங்கிறத அவர்கிட்ட படிச்சிருந்தான்னா பக்கம் பக்கமாக எழுதி தீர்த்திருப்பார்.
ஒருத்தி கப்பலில் ஏறினா அப்படின்னா ஏறினவ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு மணி நேரம் வர்ணிப்பார். அவர் கப்பலை பற்றியே சொல்ல மாட்டார். அது ஒரு வேடிக்கையான மனிதர். அவர் ருச்சி குடுமி வச்சுருப்பார், திருமண் போட்டிருப்பார், ரொம்ப தமாஷா பேசுவார், வயதான தோற்றமாக. நான் பார்த்த காலத்திலேயே அந்த வயதுக்கு அவர் பேச்சுக்கு சம்மந்தமே இருக்காது, அவ்வளோ கிண்டலாக பேசுவார். அவரும் நடிகர் வி.கே. ராமசாமி இருக்கார் இல்லையா, சினிமா துறையில் நடிக்கிற நடிகர் வி.கே. ராமசாமியும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வாடா போடா அந்த அந்த ரேஞ்சு ரெண்டு பேரும், வி.கே. ராமசாமியும் சாண்டில்யன் அவர்களும். ஒரு நாள் வி.கே. ராமசாமி வீட்டுக்கு போகிறாரு. ராமசாமி இவர் சாண்டில்யன் போகிறாரு வி.கே. ராமசாமி வீட்டுக்கு. வாயா வா, ஒரு கல்யாணத்தில் இன்னைக்கு ஒரு ஓசி சாப்பாடு இருக்கு போகலாமான்னாரு. கல்யாணத்துலையா அப்படின்னா, இல்லை நிச்சயதார்த்தம், ஓசி சாப்பாடு ஒன்று போகலாமா அப்படின்னாரு. ஓசி சாப்பாடாக இருந்தால் இந்த இழவு விடா இருந்தானே, கல்யாணம் விடா இருந்தானே, ஓசி சாப்பாடு தானே போகலாம். அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. இவங்க போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு, மணி 7:30 ஆச்சு, 8 ஆச்சு. அப்புறம் சாப்பிட கூப்பிட்ருக்காங்க, போய் சாப்பிட்டாங்க, திரும்பி வந்தாங்க. நிச்சயதார்த்தம் நடக்கலை. சாண்டில்யன் கேட்டார், என்னப்பா நிச்சயதார்த்தமே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இவனுக்கு பாட்டு இழுத்துக்கிட்டே போகிறாங்கன்னா. உடனே வி.கே. ராமேஷ் சொன்னார், நடக்காது, பிரச்சனை ஆகி போச்சு. சாப்பாடெல்லாம் வந்தவனை பட்னியாக அனுப்ப முடியும், சாப்பாடெல்லாம் போட்டாங்க. ஆனால் கல்யாணம் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னார். சாண்டில்யன் கேட்டார், ஏன் நடக்காது அப்படின்னு கேட்டார். தட்டு மாத்திரத்துக்கு உட்காந்த போது தான் வெவ்வேறு ஜாதின்னு தெரிஞ்சுதுன்னார். முதலையே பேச மாட்டீங்களாப்பா, என்ன ஜாதியெல்லாம் பேசி தானப்பா நிச்சயதார்த்தம்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்ல போகிற ஜாதியெல்லாம் மேற்கோளுக்கு இல்லை, சாண்டில்யன் சொன்ன சம்பவங்கிறதுக்காக இது மேற்கோளை அப்படியே சொல்கிறேன், அவ்வளவுதான், என்னுடைய கருத்து அல்ல. எப்போ இவரும் செட்டியார் அவரும் செட்டியாருன்னு தானேப்பா சொன்னீங்க, என்ன வி.கே. ராமசாமி செட்டியார், அதனால் செட்டியார் தானேப்பா, அப்புறம் என்ன உங்களுக்குள்ள என்ன வந்தது, தட்டு மாற்ற வேண்டியது தானே. அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்த மாட்டு வாணிப செட்டியார், இவங்க ரெட்டை மாட்டு வாணிப செட்டியார்னார். சாண்டில்யன் இப்படியே பார்த்தார், என்னது வாணிப செட்டியாரில் 2 வகை இருக்கிறாங்க, ஒத்த மாட்டு வாணிபம், ரெட்டை மாட்டு வாணிபம். சாண்டில்யனுடைய பஞ்சு பாருங்க, ஒன்று இவனை ஒரு மாட்டை வித்துற சொல்லு, இல்லை அவனை ஒரு மாடு வாங்க சொல்லு. யாருப்பா இப்போ மாடு வச்சு வியாபாரம் பண்ணுறா? அந்த காலத்தில் ஒத்த மாடு வச்சு வியாபாரம் பண்ணாங்க, அவர் ஒத்த மாட்டு வாணிபம். 2 மாடு வச்சு வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே இப்போ லாரி வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க, 2 பேருமே லாரி செட்டியார் தானே, அப்புறம் என்ன வாணிப செட்டியார் நீங்கள்? எல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு, எல்லாம் குமுதம் பத்திரிகையில் நீ எழுதலாம், ஆனால் யார் வீட்லேயும் வந்து பேச முடியாது, புரியுதா? தின்னுட்டல்ல கிளம்பு. யார்? வி.கே. ராமசாமி. வா போகலாம், நமக்கு என்ன பண்ண முடியும், கேட்க மாட்டாங்க அப்படின்னு. கூப்பிடு பொண்ணு விட்ட, கூப்பிடு மாப்பிள்ளை விட்ட. சாண்டில்யன் பேசின்னு பேசி கடைசியில் அந்த 2 பேரையும் சம்பந்தம் பண்ண வச்சார். இதை எதுக்கு சொல்ல வரேன், ஒரு அதாவது வகுப்பில் மேல் கீழ் அப்படிங்கிற ஒரு பெரிய வேறுபாடு கூட இல்லை, ஒரு சின்ன பிரிவு, வாய்க்காலில் ஒரு பிரிவு மாதிரி. இப்போ வேளாளர்னு எடுத்துக்கிட்டா வேளாளரில் 10 வகை இருக்கிறாங்க. பெயர் வேணா ஒரு மாதிரி இருக்குமே ஒழிய ஒன்றுனுக்கும் ஒரு காரணம் இருக்கு. வெள்ளாளர்னு ஒரு சொல் இருக்கு, வேளாளர்னு ஒரு சொல் இருக்கு. இசை வேளாளர்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறமே ஒழிய அது இசை வல்லாளர், அந்த சொல்லோட ஆக்சுவல் ரூட். அது பல பேருக்கு அதனுடைய நுட்பம் தெரியாது. வேளாளருக்கும் வெள்ளாளருக்கும் என்ன வித்தியாசம்னா, வெள்ளத்தை ஆள்பவர் வெள்ளாளர், முயற்சியினால் நீர் கொண்டு வந்து முயற்சியால் வாழ்பவர் வேளாளர். அதாவது அங்க ஆற்று நீர் பாசனம் இல்லை, ஆற்று நீர் பாசனம் இருந்தால் அது வெள்ளாளர். ஆற்று நீர் பாசனம் இல்லாமல் கிணத்திலேருந்து எடுத்து பயிர் பண்ண வேண்டி வந்தால் அவர்கள் வேளாளர், கொங்கு வேளாளர் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆற்று பாசனம் கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன நுட்பம் இருக்கு. இசை வல்லாளர், அவங்க இசையில் வல்லவர்கள், அதனால் இசை வல்லாளர். வல்லாளர், வேளார், வேளாளர், இப்படி நிறைய. வேளார்னா மண்ணை கொண்டு குடம் செய்கிறவர், முயற்சியினாலே. கரெக்ட். ஆனால் நூற்றுக்கணக்கான பிரிவினைகள், நூற்றுக்கணக்கான ஜாதி பாகுபாடுகள் இந்திய சமூக அமைப்பில் இருக்கிறது. சார், இது உலகம் முழுக்க இருக்கத்தானே செய்யுது. ஆனால் உலகம் முழுக்க இருந்தாலும் அதை வெல்லணுங்கிற உணர்வு ஏற்பட்டு பல பேர் பல வகையில் வென்றிருக்கிறார்கள். ஜப்பானில் 2 பிரிவு தான் இருந்தது. உயர்மட்டமான ஒரு ஜாதி அமைப்பு இருந்தது, கீழே இன்னொரு வகையான ஜாதி அமைப்பு இருந்தது. ஆனால் ஜப்பான் மாற்றிடுச்சு. ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கு பிறகு நாட்டை மாற்றி அமைக்கிற போது இந்த ஜாதி என்பது பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு ஜப்பானில் விதவிதமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஒரே சட்டம். என்ன சட்டம்? இந்த ஜாதி அந்த ஜாதிக்குள்ளே பண்ணக்கூடாது, அந்த ஜாதியிலேருந்து தடுத்து அடுத்த ஜாதியில் தான் பண்ணணும். கவர்மெண்ட் சட்டம் போட்டது. சட்டம் போட்ட மறுவினாடி வேறு வழியே கிடையாது. ஏன்னா இப்போ மாமன் முள்ளையை கூட கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறார். உங்களுக்கு புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, மாமன் பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் ஏற்பட்டிருக்குது. அதனால் கவர்மெண்ட் மனசு வச்சு சட்டம் போட்டுதுன்னு வச்சுங்க,
அதுக்கு பலவிதமான மாற்றங்களை உண்டு பண்ண முடியும். இந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கணும். ஆனா மைல்டா மக்கள் மனதில் அந்த மாற்றம் வரணும்னு சொன்னா அது அரசியலா இருக்க முடியாது. அது இன்னும் ஒன்னால தான் முடியும். எது? மதம். ஏன்னா மதம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருக்கிறது, வீட்டுக்குள்ளும் இருக்கிறது, வாழ்க்கையிலும் இருக்கிறது. அதனால சமயவாதிகள் இந்த குறைபாட்டிலிருந்து சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று எண்ணினால் அவர்கள் சிந்தனைகளினாலே இந்த உலகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அப்படி ஒரு தேவைக்கு இந்த உலகத்தில் தோன்றிய ஒரு அருளாளர் தான், ஆத்ம ஞானி தான், ஆன்ம விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு நிறை குடம் தான் ஐயா நாராயண குரு அவர்கள். அவர்கள் கேரளாவிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார்கள். வள்ளலாருக்கும் அவருக்கு என்ன வேறுபாடு என்று கேட்டால், வள்ளலார் எல்லா மதங்களிலும் உள்ளே நுழைவது போல் நுழைந்து மதம் கடந்த ஒரு பெருநிலையாகிய சன்மார்க்கம் என்ற கோட்பாட்டை என் புதுநெறி என்று அறிவிக்கிறார். ஆனால் ஐயா நாராயணகுரு அவர்கள் புதுநெறி என்று ஒத்துக்கொள்வதற்கு மனம் வரவில்லை. பழைய வேத வழியிலேயே மரபிலேயே ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று கருதி இறையியல் கோட்பாட்டிலே பழைய இந்து மத வழிபாட்டு முறைகளை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு மாற்றத்திற்கு வித்திடுகிறார் ஐயா நாராயண குரு அவர்கள். இது சாத்தியமா என்று கேட்டால் இதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு. சீர்திருத்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு, புரட்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சீர்திருத்தம் என்பது எந்த நாட்டில் ஏற்படவில்லையோ, எந்த விஷயத்தில் சீர்திருத்தம் ஏற்படவில்லையோ அந்த விஷயத்தில் புரட்சி வெடிக்கும். ஒரே ஒரு வித்தியாசம், சீர்திருத்தம் என்பது கீழிருந்து மேல் நோக்கி செல்வது, புரட்சி என்பது கீழிருந்து மேல் நோக்கி செல்வது. பாதிக்கப்பட்டவர்கள் மனவேதனையில் வெடிப்பு அடைந்து, புரட்சி என்பது கீழிருந்து மேல் நோக்கி பாய்வது. ஆனால் சீர்திருத்தம் என்பது மேல் நோக்கி கீழே வருகிற அருவியை போன்றது. எனவே எந்த நாட்டில் சீர்திருத்தம் தொடங்கப்படவில்லையோ அந்த நாட்டில் புரட்சி வெடிப்பது என்பது தவிர்க்கப்பட முடியாதது. இந்த சீர்திருத்தத்தை மையப்படுத்தி சீர்திருத்தத்தை வலியுறுத்தி தோன்றியவர்கள்தான் நாராயண குருவை போன்ற பெரியோர்கள். நம்முடைய நல்லூழ் அல்லது அவருடைய நல்லூழ், அவருக்கு தமிழிலும் புலமை இருந்தது, மலையாளத்திலும் புலமை இருந்தது, வடமொழியிலும் புலமை இருந்தது. அந்த வடமொழியை கற்றுத் தேர்ந்த காரணத்தினாலே வடமொழியிலே பல பேர் அவரோடு வாதிடுவதற்கு வருகிற காலத்திலே அவர்களுக்கு உரிய பதிலை சொல்லக்கூடிய திராணி அவருக்கு இருந்தது. அதனால் அவர்கள் வாயடைத்து போக வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. அவருக்கு வடமொழியிலே புலமை இல்லாமல் இருந்திருந்தால் சிலரை மறுத்து பேசுவதற்கான வாய்ப்பு அவருக்கு ஏற்படாமல் போயிருக்கும். அவருடைய நல்லூழ் அவருக்கு வடமொழியும் வாய்த்தது, தமிழும் வாய்த்தது, திருமந்திரத்தில் பயிற்சி ஏற்பட்டது. அதுபோலவே தமிழ் ஆசான் அவருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தார். சுய சிந்தனை இருந்தது, மரபு வழியான கல்வியும் அவருக்கு இருந்தது. இது எல்லாமா அமைவது என்பது ஒரு ரேர், உலகத்தில் கொஞ்சம் அதிசயமான ஒன்று. இப்போ சில பேர் புதுக்கவிதை எழுதுறேன் அப்படிம்பா, ஏன்னா அவனுக்கு இலக்கணமே தெரியாது. இலக்கணம் தெரியாதுங்கிறத ஒத்துக்க மாட்டான். ஆனால் அவன் ஒன்று புதுக்கவிதை எழுதுறதுக்கு காரணம் அதுதான் சரியான முறை அப்படிம்பா. ஆனால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் புதுக்கவிதை எழுதினார். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், அவருக்கு யாப்பிலக்கணம் தெரியும், அவருக்கு மரபு வழி கவிதை எழுத தெரியும். ஈரோடு தமிழன்பன் எழுதினார், அவருக்கு மரபு வழி கவிதை தெரியும், யாப்பிலக்கணம் தெரியும். அவர்கள் எழுதிய புதுக்கவிதைகளுடைய தன்மை வேறு. ஆனால் யாப்பிலக்கணம் தெரியாமல் அதை மறைப்பதற்காக புதுக்கவிதை எழுதுகிறவனுடைய கவிதையின் தன்மை வேறு. வடமொழியை நன்கு அறிந்து வேதம், இதிகாசம் போன்றவற்றில் போதுமான பயிற்சியும் பெற்று அவைகளை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மனோநிலையிலே நாராயண குரு அவர்களுக்கு விடை சொல்லிக் கொண்டு ஒரு புதிய மாற்றத்தை இந்த மண்ணிலே விதைக்கிறார். இப்படி கொஞ்சம் யோசிப்போமே. ஆரம்ப காலகட்டத்தில் மகாகவி பாரதியை நீங்க பார்த்தா கூட பழமையான விஷயங்களில் அதீதமான நம்பிக்கை உடையவராகவே பாரதி தோன்றுகிறார் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் பின்னால் வருகிற போது பாரதி முற்றிலும் மாறாக பேசுகிறார். வேதங்களை பற்றி சொல்லுகிற போது கோர்த்த பொய் வேதங்கள் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வேதங்களில் பொய் வேதங்கள்ங்கிற வார்த்தை எப்படி வர முடியும்? கோர்த்த பொய் வேதங்கள் அப்படிங்கிறார். இதை விட யாரும் நினைச்சே பார்க்க முடியாத ரெண்டு சொல்ல சேர்த்து பயன்படுத்துகிறார் பாரதி. தீய பக்தின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். பக்தியை யாராவது தீயங்கிற வார்த்தையோடு சேர்க்க முடியுமா?
இந்த உலகம் உள்ள வரைக்கும் பக்தி என்பது உயர்ந்ததுங்கிற அபிப்பிராயத்தில் தான் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் பாரதி ஒருவர் தான் பக்தியோட தீயங்கிற சொல்ல சேர்த்தவர். தீய பக்தி அதுவும் எனக்கு வாய்க்கலை அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? தேயத்தின் மீது எவரோ எங்கோ உரைக்கும், யாரோ எப்பவோ ஒன்று சொன்னாங்க, அதை நம்பிக்கொண்டு பின்பற்றுகிற தீய பக்தி வாய்க்கிலே. யாரோ சொன்ன ஒன்றை நம்பிக்கொண்டு அதை பின்பற்றக்கூடிய தீய பக்தி என்னிடத்தில் இல்லை என்று தெளிவுபடுத்துகிறார். ஆரம்ப காலத்தில் பக்தியிலும் வேதத்திலும் அதிக ஈடுபாடு காட்டிய பாரதி நாளடைவில் அதிலிருந்து விலகி வெளியிலே வருகிறார். ராமாயணத்திலும் பாரதத்திலும் அதிக ஈடுபாடு காட்டிய பாரதி கடலினை தாவும் குரங்கும் என்ற ஒரு பாட்டில் இது சாத்தியமில்லை என்று எழுதுகிறார். எங்கேயாவது ஒரு குரங்கு கடலை தாவுமாடா அப்படின்னு கேட்கிறார். யாரு? பாரதி. நாஸ்திகர் அல்ல பாரதி. ஆனால் ஆத்திக உலகத்திலேயே வளர்ந்த பாரதியாலேயே ஒரு எல்லைக்கு மேலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கேயாவது ஒரு குரங்கு கடலை தாவுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இவர்கள் ஆத்திகர்களாக இருந்து அதன் வழி பயணப்பட்டு அதன் பிறகு வேறு ஒரு வழியை நோக்கி வருகிறார்கள். வள்ளற் பெருமானும் அப்படித்தான். அவர் முதல்ல ஆத்திகராக இருக்கிறார், தோத்திர பாமாலை பாடுகிறார். 4 திருமுறைகள் வரையிலே அவருடைய பாடல் முழுவதும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்தி, இறைவன், பழைய சமயங்கள் சொன்ன பேருண்மை, புகழ்ந்து பாடுகிற இயல்பு எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனால் 4 திருமுறைக்கு பிறகு அவருடைய சிந்தனை போக்கிலே ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. அப்போ கூட வள்ளலார் எவ்வளவு தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார் தெரியுமா? இந்த 4 திருமுறையை மட்டும் வெளியிட்டா போதும். 5 திருமுறைகள் வரையில் நீங்கள், அவர் இருந்தபோதே 4 வெளியே வந்துருச்சு, 5ஆம் திருமுறை வரையில் நீங்கள் வெளியிட்டா போதும். ஆனால் மற்ற எதை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அது சன்மார்க்கிகள் நெருக்கமாக வந்த பிறகு புரிந்து கொள்ளட்டும். அதற்கு முன்பாக நாம அதை வெளியிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டாம் என்று ஒரு கருத்துரைத்தார். ஏன்? மக்களால ஏற்கனவே அவங்க நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்களுக்கு மாற்றமா சொன்னா மனசு தாங்காது. சார், இந்த நாட்டில் அறிவாளியா ஒருத்தர் ஆக்குறது கஷ்டம். ஏன் தெரியுங்களா? அறிவாளி ஆக்குனீங்கன்னா நேற்று வரைக்கும் முட்டாளா இருந்தேங்கிறத ஒத்துக்கணும். இப்ப நேற்று வரைக்கும் நான் முட்டாளா இருந்தேன்னு ஒத்துக்கிட்டா தானே நீங்க இன்னைக்கு அறிவாளி ஆக்க முடியும். எவனாவது ஒத்துக்கணும். ஏன் இந்த நாட்டு அதை விட நம்ம அப்படியே இருந்துட்டு அப்படியே செத்து போகலாம் சார் பேசாம. ஏன்? அறிவாளி மாதிரியே ஓட்டிட்டோம் பாருங்க இவ்வளவு காலமா, அப்படியே கடைசி வரைக்கும் ஓட்டிடலாம் அப்படின்பா. நான் இவ்வளவு நாள் முட்டாளா இருந்தேன்னு டிக்ளேர் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? இவ்வளவு நாள் நான் மடையனா இருந்தேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? அது ஒரு சில ஆத்ம ஞானிகளுக்கு மட்டும்தான் வாய்க்க முடியும். அதனால தான் மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏற்றுக்கிட்டா நேற்று வரைக்கும் நான் மடையன்னு தானே அர்த்தம். அது கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த உலகத்திலேயே ஆச்சரியத்தில் பெரிய ஆச்சரியம், வள்ளலார் ஓப்பனாக ஒத்துக்கிறார். நாம் பின்பற்றிய சடங்குகள் நம்மை ஆதாரமாக காட்டிக்கொண்டு யாரும் வாதிட வேண்டாம். நீ ஏற்கனவே அப்படித்தானே வந்தே அப்படின்னு என்ன மேற்கோளாக காமிச்சிட்டு நீங்கள் யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நான் இதுவரை இருந்த பாதை சரியானது அல்ல டிக்ளேர் பண்றார். அதை தைரியமா வள்ளலார் வெளிப்படுத்துகிறார். இப்ப நாராயணகுருக்கும் வள்ளலாருக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே மக்கள் மனதிலே இருக்கிற நம்பிக்கைகளை காயப்படுத்தாமல் அவற்றிலேயே அவர்களை கொண்டு செலுத்தி ஒரு எல்லைக்கு பிறகு அவர்களை மறுமலர்ச்சி அடைய வைக்க முடியும், புதிய ஒரு திசை நோக்கிய பயணத்திற்கு கூட்டிச் செல்ல முடியும் என்கிற கருத்தை முன்வைத்த பெருமை நம்முடைய நாராயணகுரு அவர்களுக்கு உண்டு. இந்த பாரதியாருடைய பாடல்ல 2 வரி இருக்கு. வெள்ளக்காரன் நம்மளை பார்த்து கேட்டதா சொல்லும்போது பாரதி 2 வரியை பயன்படுத்துறார். என்ன? சாதி சண்டை போச்சோ, உங்கள் சமய சண்டை போச்சோ. அப்போ வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தியதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது 2 தான். சாதி சண்டை போச்சோ, உங்கள் சமய சண்டை போச்சோ. இது 2 இருக்கிற வரைக்கும் உங்களை இன்னொருத்தன் அடிமையாக வச்சிருக்கிறது ஈஸி அப்படிங்கிறது பாரதியாருடைய கருத்து. அதனால தான் இதை கேள்வியா எழுப்பி இது 2ம் போனால் மட்டும்தான் இந்தியா விடுதலை அடைய முடியும் என்ற கருத்தை பாரதி இந்த மண்ணுலகத்துக்கு அறிவிக்கிறார். இப்போ இதை சண்டையை மாற்றி இதிலிருந்து மக்களுக்கு விடுதலையை கொண்டு வர நினைத்த பெரியார், போடா கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை, இதெல்லாம் அனாவசியமா நீங்க போட்டுக்கிற சண்டை அப்படின்னு வேற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டார். அவருடைய சிந்தனை போக்கு வேற ஒரு திசை நோக்கி பயணப்பட்டது. ஆனா இவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒட்டுமொத்தமா மாத்தாம, இன்னும் இப்படி சொல்லாமா, ஒரு குழந்தை கையில ஒரு கத்தி மாட்டிருந்தா அதை எப்படி லாபகமா வாங்குவோமோ,
நீங்கள் குழந்தைகிட்டேருந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் சைக்காலஜி, எதையாவது கொடுக்காமல் ஒன்றை வாங்க முடியாது. குறைந்தபட்சம் ஓட்டுக்கு கூட எதையாவது கொடுக்காமல் உங்களால் வாங்கிவிட முடியாது. அப்போ குழந்தைகிட்டேருந்து நீங்கள் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இப்போ கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? ஒரு பொம்மையை காமிச்சோம், ஹை பொம்மை அப்படின்னு இந்த கத்தியை அப்படியே கீழே போட்டு அந்த பொம்மையை வந்து பிடிக்கும். அப்போ இவர்களை மாற்ற வேண்டும்னு சொன்னால் இவர்களுக்கு உரிய வழியிலேயே போய் தான் மாற்ற வேண்டும்னு முடிவு பண்ணணும். இதை மனதில் வைத்துக்கொண்டு ஆரம்பத்தில் இந்த நாட்டில் நிலவிய சமய சூழலுக்கு ஏற்ற வழிபாடுகளையும் கோயில்களையும் இந்த மக்கள் நம்பிக்கைகளுக்கு எந்த விதமான குந்தகமும் வராதபடி சிவபெருமானையும் வேறு பல தெய்வங்களையும் வணங்கக்கூடிய ஒரு பாதையை நாராயணகுரு காட்டுகிறார். சுப்பிரமணிய சதகம் போன்ற பாடல்களை பாடுகிறார். அப்படி பாடுவதன் மூலம் இவர்கள் மனதில் அந்த கருத்துக்கள் பதியும்படியாக செய்கிறார். அதன் பிறகு கண்ணாடியை வழிபடுங்கள் என்று சொல்லுகிறார். பிறகு சத்தியம் தர்மம் என்ற வாக்கியங்களை முதன்மைப்படுத்தி சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு ஒரு படிப்படியாக மேலே ஏற்றி கொண்டு வருகிற அணுகுமுறை நாராயணகுரு அவருடைய அணுகுமுறை. முதல்ல உருவத்தை ஒத்துக்கொள்கிறார். அதில் கூட பாருங்க, அவர்களுடைய சிறுதெய்வ வழிபாடுன்னு சொல்லப்படுவதை அவர் மாற்றி அமைக்கிறார். ஒரு சின்ன பாலிடிக்ஸ் இருக்கு. ஒன்று, குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்கோ, குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்கன்னு எல்லா பத்திரிகையிலையும் போடுவாங்க. குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்கோ அப்படின்னு. அது நல்லதுக்கு சொல்கிற ஐடியான்னு மட்டும் நம்பிடாதீங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் ஜாதி இருக்கும். இந்த உலகத்தில் ஜாதியை வேர்லேருந்து எடுக்கவே முடியாது. குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஜாதி இருக்கும். குலதெய்வம்ங்கிற கான்செப்ட்லேருந்து விலகி வந்து அவன் வந்து வேறு வகையான தெய்வ வழிபாட்டுக்கு வர்றான் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற ஜாதி மறைய தொடங்கும். அப்போ அந்த குலதெய்வ வழிபாட்டுக்குள்ளே சின்ன 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 சின்னதாக பலவிதமான வழிபாடுகளை வைத்திருக்கிற போது அதை மாற்றணும். அந்த சமயத்தில் நாராயணகுரு என்ன நினைக்கிறாரு? இதுலேருந்து இவனை கொண்டு வரத்துக்கு ஒரு சிவன், இதுலேருந்து இவனை கொண்டு வரத்துக்கு ஒரு அம்பிகை, இதுலேருந்து இவனை கொண்டு வரத்துக்கு பரிச்சயமான பெருந்தெய்வங்கள், இவனுக்கு உரிய முருகன், இப்படி ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தி அதிலிருந்து இவனை மாற்ற முடியாதா என்பது நாராயணகுரு அவர்களுடைய அணுகுமுறை. டோட்டலாக எதிர்த்து போகிறது, கடவுள் சிந்தனைக்கு மாறாக போவது, அது ஒரு வழிமுறை. இவன் படியிலேயே போய் இவனுக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மாற்றுவது இன்னொரு முறை. சார், இந்த நூற்றாண்டில் கூட மிக உயர்ந்த இடங்களில் கூட மாற்றங்களை கொண்டு வருவதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அவங்க தெரிவித்த மாதிரியும் சரி, அவங்க ஐயா சொன்ன மாதிரியும் சரி, நான் 50 ஆண்டு காலம் இந்த சமய உலகத்துக்குள்ளேயே பூந்து புறப்பட்டு வெளியே வந்தேன். அது என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, நான் அதுக்குன்னே நேர்ந்து விடப்பட்ட ஆள், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே கொண்டு போய் சேர்த்துருச்சு அடிகளார் அப்படியே எல்லாம் போய். நான் காவி போட்டு ஊரை ஏமாத்திலேயே ஒழிய மற்றபடி நார்மலாக அதுக்குரிய எல்லா வேலையும் தெரியும், எல்லா லீலையும் தெரியும். அது வேறு விஷயம் வச்சுங்க. அதில் ஈடுபடுவதோ சம்பாதிப்பதோ என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் பல இடத்துல பூந்து புறப்பட்டு வெளியே வந்தேன். தமிழ்நாடு தெய்வீக பேரவைன்னு ஒன்று உண்டு பண்ணாங்க. அது எப்போ உண்டு பண்ணார்னா, கலைஞர் வந்து சாமியார்களெல்லாம் ஒன்றா கூடி நீங்கள் ஒரு சங்கம் அமைச்சுக்கங்க, ஏன்னா இந்த இந்து அறநிலையத்துறையை அரசு வச்சிருக்கிறது தப்புன்னு இன்னைக்கு இல்லைங்க, 50 வருஷமாக இதே கோஷம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கலைஞர் சொல்கிறாரு, சாமியார்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் வேணால் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் எடுத்துக்கங்க என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, எங்களுக்கு அந்த தலைவலி வேணாம் அப்படிங்கிறார். இதுக்கு முன்னாடி பக்தவச்சலம் ட்ரை பண்ணார். தமிழ்நாடு தெய்வீக பேரவைன்னு ஒரு அமைப்பை உண்டு பண்ணார். அது ஒரு பெரிய கதை, அது சொன்னால் வேறு எங்கே போயிடும். அந்த தெய்வீக பேரவையினுடைய வளர்ச்சியில் குன்றக்குடி அடிகளார் தலைவர் ஆகிட்டார். அதுக்கு முதல்ல தருமபுரம் மடாதிபதி தலைவராக இருந்தார், அடுத்து குன்றக்குடி அடிகளார் தலைவராகிறார். குன்றக்குடி அடிகளாரை தலைவர்னு ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா, பேரூர் மடத்தில் இப்போ இருக்கிறவர் இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்த பெரியவர் ப்ரப்போஸ் பண்ணுறார் அவரை குன்றக்குடி அடிகளாரை தலைவர்னு. கௌமார மடம்னு ஒரு மடம் இருக்குது கோயம்புத்தூரில், சின்னவேடம்பட்டியில், அவர் செகண்ட் பண்ணுறார், நான் அதை வழிமொழிகிறேன் அப்படின்னார். சாமியார்களுக்குள்ளே எலெக்ஷன்லாம் வச்சு அடிச்சிக்க முடியுமா என்ன? அதனால வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு 2-3 சாமியாருங்க வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க, இதை பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு. அடிகளார் தலைவர் ஆயிட்டார், எப்படியோ ஆயிட்டார், தலைவர் ஆயிட்டார், அடிகளார் ஆயிட்டார். முடிஞ்ச உடனே மத்தியானம் எல்லா சாமியாருக்கும் சாப்பாட்டுக்கு போகும்போது 2 மடாதிபதி, மதுரை மடம் திருவாவடுதுறை மடம், 2 பேரும் ஏஞ்சி இந்த பேரூர் சின்னவேடம்பட்டி 2லேருந்து வந்த மடாதிபதியை காமிச்சு, கறி திங்கிற குடும்பத்திலேருந்து வந்த இவங்களோட நான் எப்படி சேர்ந்து சாப்பிடுவேன்னு கேட்டாங்க. இவங்கெல்லாம் துறவிகள்.
அப்புறம் நம்ம திருஞான சம்பந்தர் தேவாரம், அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல், சிவனடியார்கள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது, மாகேஸ்வர பூஜை, எல்லாம் கரெக்டு. சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. யாரு? மதுரை ஆதீனமோ திருவாவூர் ஆதீனமோ சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? கரித்திங்கிற பரம்பரையிலேருந்து வந்தவனுங்க இவங்க 2 பேரோடு சேர்ந்து உட்காந்து நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. எவ்வளவு பெரிய துறவியில மடத்தில் இருக்கிற சன்னியாசியாக உட்காந்துருக்குறாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. மனோநிலை எவ்வளவு தூரத்துக்கு புண்பட்டு இருக்கு அந்த இடத்துல. அடிகளார் அழறாரு, குன்றக்குழியார் கண்ணை தண்ணி விட்டு அழறாரு. இதெல்லாம் என்ன பேச்சு? நமக்குள்ள நாம இப்படி மடாதிபதிகள்னு சைவர்கள்னு ஒத்துமையா இருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு இப்படி பேசலாமா அப்படிங்கிறார். அதெல்லாம் நடக்காது. அவங்க இங்கே சாப்பிட்டா நாங்கள் இங்கே சாப்பிட மாட்டோம். யார்? தருமபுரம் மற்றவங்க எல்லாம் சேர்ந்தாச்சு. உடனே அடிகளார் சொன்னார், சரி சரி அவங்களாம் தனியாக சாப்பிட்டோம். இவங்க 2 பேரையும் பார்த்தார், நாம் 3 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம் வாங்க. தனியாக போய் இவங்க 3 பேரும் ஒன்றா சாப்பிட்லான்னு போகிறார். இது ஃபேஸ் 1. ஃபேஸ் 1 மனசில் வச்சுங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த சின்னவேடம்பட்டி மடம் வளர்ச்சி அடையுது. சுந்தர சுவாமிகள் ஒரு புகழ்பெற்ற மனிதராகி 108 கஜபூஜை நடத்தி பல கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி திருவாவடுதுறை மடத்துக்கு சொந்தமான மாணிக்கவாசகர் கோயிலையும் ஆவுடையார் கோயில்னு பேர், அதை இவரே எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணி தன்னுடைய செல்வாக்குனால கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு 50வது பொன் விழா நடக்குது. யாருக்கு? கவுண்டம் அந்த சின்னவேடம்பட்டி சுவாமிக்கு 50வது பொன் விழா நடக்குது. இதுக்கு திருவாவடுதுறை வந்திருக்கிறார். திருவாவடுதுறை வந்திருக்கும் போது வாரியாரும் வந்திருக்கிறார் பேசுறதுக்காக. கிருபானந்த வாரியார் வந்திருக்கிறார். வாரியாரை கவனிச்சுக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. வாரியார் சாமியை கவனிச்சுக்கப்பா அப்படின்னு. அவர் அப்பவே இந்த இதை வச்சு தள்ளி தள்ளி நடந்து வருவார், நடக்க முடியாம. அப்படி வாரியார் சாமி அழைச்சிட்டு வரும்போது அவர் கேட்டாரு, ஏன்பா திருவாவடுதுறை சன்னிதானம் எங்க சாப்பிடுது அப்படின்றார். ஏன்னா அவங்க மற்றவங்க பார்க்க முடியாது, சாப்பிட மாட்டாங்க. திருவாவடுதுறை சன்னிதானம் எங்கே சாப்பிடுது அப்படின்னு. எல்லா சாமியும் ஒன்றா தான் சாப்பிட்றாங்க. பேரூர் சாமி இவங்க எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிட்றா. வாரியார் ரியாக்ஷன் பாருங்க. புருஷாள் புள்ள பெத்த மாதிரி இருக்குன்னாரு. புருஷாள் புள்ள பெத்த மாதிரி இருக்குன்னா ஆம்பளைக்கு புள்ள பிறந்த மாதிரி இருக்குதான். புருஷாள் புள்ள பெத்த மாதிரி இருக்கு, திருவாவடுதுறை சன்னிதானம் இவங்களோட சேர்ந்து சாப்பிடுதா அப்படின்னார். யோசிச்சுக்கோங்க. ஒரு திருமணங்களின் தலைவராக இருந்தவர்கள் கூட சமபந்தி போஜனம் செய்வது ஆச்சரியமாக இந்த நாட்டில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கூட கருதப்பட்டது. என்ன இருக்கு ஜாதியில்? ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டா, ஒருத்தன் சாப்பிட்டா தான் தப்பு. ஒன்னா சாப்பிட்டா தப்பா என்ன? ஒருத்தன் சாப்பிட்டா தப்பு, ஒன்னா சாப்பிட்டா என்ன தப்பு? அவங்களோட இவங்க சாப்பிட மாட்டாங்க, இவங்களோட அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு அப்படி ஒரு ஜாதியத்தை வலியுறுத்தி வந்தா அது எந்த வகையோட நியாயமா இருக்க முடியும்? எதுக்காக இந்த செய்தியை சொல்றேன்னா, இவ்வளவு வளர்ந்ததற்கு பிற்பாடு இந்த நாட்டில் இத்தனை மாற்றங்களும் ஏற்பட்டு விட்ட பிற்பாடு கூட ஜாதி என்பது அவ்வளவு கொடிகட்டி பறக்கிறது. ஒருவரை அவமானப்படுத்துவதில் ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இதுல எங்க நாராயணகுரு வித்தியாசப்படுகிறார்னு சொன்னா, பலராலும் அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சமூகத்தில் அந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், கொதிக்கிறார்கள். வந்து நாராயணகுரு இடத்துல கேட்கிறார்கள், நம்மை அவமானப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வன்முறையில் அவருக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்மறை போராட்டங்களில் அவருக்கு நம்பிக்கை இல்லை, ஒருவரை கண்டிப்பதன் மூலம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதிலும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நம்முடைய சமூகத்தை மற்றவர்கள் பழிக்கிறார்கள் என்ற போது நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். நாம் நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று காட்டிக் கொண்டிருக்கிறோமே, அவர்களோடு சமமாக பழகுகிறோமா? நம்மை விட குறைவானவர்கள், நான் தான் ஜாதி பேர் சொல்ல முடியாது என்னால், ஆனால் அவர் சொல்றாரு. அவர் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தோட பேரை சொல்லி அவர்களை நம்மை விட குறைவானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நாம் அவர்களோடு சேர்ந்து பழகுகிறோமா? இன்றைக்கு என் வார்த்தையை கேட்பதானால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்மை யார் அவமதிக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். நம்மால் யாரும் அவமதிக்கப்படாதபடி அவர்களை மதிப்பு காட்டி பழக வேண்டும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். தட் இஸ் த பாசிட்டிவ் அப்ரோச். இன்னைக்கு இந்தியாவில் எப்படி தெரியுங்களா? இவனுக்கு மேலே எத்தனை ஜாதி இருந்தாலும் கவலை இல்லை, இவனுக்கு கீழே 4 இருந்தால் திருப்தி. அப்பா எனக்கு கீழே 4 பேர் இருக்கிறானா, இருக்கிறான் போதும், அப்ப என் ஜாதி மேல் ஜாதி. எப்படிற? உண்மையான சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா? உண்மையான சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா? நான் சுதந்திரமாக இருப்பது சுதந்திரம் அல்ல, யாரையும் நான் அடிமைப்படுத்தாமல் இருப்பதுதான் சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம். நான் யாரையும் என்னுடைய அடிமையா வச்சிருக்க முடியாது, வச்சிருக்க கூடாதுங்கிறவன் தான் சுதந்திரத்தை புரிந்து கொண்டவன் அர்த்தம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் சுதந்திரமா இருக்கேன்னு சொன்னா பைத்தியக்காரத்தனம் அது.
நீ யாரையாவது அடிமையாக உனக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறாயா? அப்போ சுதந்திரத்தோட அருமை உனக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். அதைத்தான் நாராயணகுரு வற்புறுத்தினார். உன்னை விட தாழ்ந்தவன் யாரையாவது கை காட்டுறியா? அவர்களோடு நாங்கள் சேர்ந்து பழக மாட்டோம்னு சொல்றியா? அவங்கள சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்றியா? முதல்ல அவர்களோடு அணி சேருவதற்கு பாரு. அவங்கள உன்னோடு சேர்த்துக்க, அவங்களும் நீ சமம்னு புரிஞ்சுக்க. நாம் சமத்துவத்தை நடைமுறைப்படுத்தினால் நமக்கான சமத்துவம் தானாக கிடைக்கும். வெல்கம் டு மை சேனல் சையத் சுல்தான் டிவி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ இதனுடைய வேறு பகுதிக்குள்ள போறேன். நாராயணகுருவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும், உபதேசங்களும் உங்களுக்கு தெரியும், புத்தகமாகவே கிடைக்கும். ஆனால் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேச்சினுடைய நோக்கம். இந்த சாதி சமூக பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்று பார்க்கிற போது எது தீர்வாக இருக்க முடியும்? என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வந்தால் இந்த சாதி சமூக பிரச்சனையிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியும்? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த மக்கள் சமூகத்தினுடைய வேதனைகள்லேருந்து அவர்களை வெளியில் கொண்டு வரணும்னா அதுக்கு சரியான வழிமுறை என்ன? கல்வி மட்டுமே. ஆனால் இது ஆரம்பத்தில் சொல்லலை நாராயணகுரு. நீங்கள் நாராயணகுருவுடைய வாழ்க்கையை முழுசாக படித்து பார்த்தா ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறார். அதில் கூட பாரதி நாராயணகுருவை பற்றி எழுதுகிறார். அந்த இடம் கூட அவர் அழகாக எடுத்து சொன்னார். ஆனால் பாரதி பழைய நம்பிக்கையோடு ஒரு கதையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ண உடனே இது நம்பூதிரிகளுடைய சிவன் அல்ல. உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். ஒரு ஆற்றுலேருந்து ஒரு கல்லை எடுத்து நாராயணகுரு பிரதிஷ்டை பண்ணுறார். இவர் யார் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு? இவருக்கு அந்த அதிகாரம் என்ன? இவருக்கு எப்படி அந்த உரிமை கொடுத்தது? ஏன்னா பண்ணுறதா இருந்தால் முறைப்படி அவங்க தானே மற்றவங்க தானே பிரதிஷ்டை பண்ணணும், இவர் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அப்போது நம்பிக்கையில் ஒரு கதை இருந்தது. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, நாராயணகுரு ரிப்ளை என்னன்னு கேட்டால், இது நம்பூதிரிகளுடைய சிவன் அல்ல, இது ஈழவர்களுடைய சிவன் சொன்னதா ஒரு செய்தி. அதை பாரதி கூட பதிவு பண்ணுறார். ஆனால் அது அல்ல உண்மை. அவர் என்ன சொல்கிறாரு? இது ஈழவர்கள் சிவன், நம்பூதிரிகள் சிவன் அல்லர், ஈழவர்கள் சிவன் சொன்னதா பாரதி கூட பதிவு பண்ணினா கூட ஜெயமோகன் வேறு பல இடங்கள்லேருந்து எடுத்து அதை மாற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிற வார்த்தையை எழுதுகிறார். என்ன சொல்றார்? நம்பூதிரி கேட்கிறார், நீ எப்படி அதை பதிவு பண்ணலாம், அவர் பிரதிஷ்டை பண்ணலான்னு கேட்கிறார். இவர் பதில், இது நம்பூதிரிகளின் சிவன் அல்ல. அதோட முடிஞ்சு போச்சு அவருக்கு. இது உன் சிவபெருமான் இல்லப்பா, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் கோயில் என்ன போர்டு போட்டார் தெரியுமா? என்ன? எல்லா மதத்தவரும் எல்லா ஜாதியினரும் இவரை தொடலாம். அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது ஈழவர்கள் சிவன் என்று பொருள் அல்ல, அது எல்லோருக்கும் பொதுவான சிவன் என்பதுதான் அர்த்தம். there is a difference. உன்னுடைய நம்பூதிரிகளுடைய சிவன் அல்ல, இது ஈழவர்கள் சிவன் சொல்லிட்டா காஸ்டிசம் இஸ் மெயின்டைன்டு. இது நம்பூதிரிகளுடைய சிவன் அல்ல என்று சொல்லிவிட்டு எல்லோருக்கும் பொதுவானது என்று சொன்னதுதான் நாராயணகுரு அவர்களுடைய பயணத்தில் ஏற்படுகிற பெரிய திருப்பம். இது யூனிவர்சல், எல்லாருக்கும் பொதுவானது, யார் வேணாலும் வரலாம், மதம் ஜாதி என்ற எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது எழுதுறாருங்க. இது மதம் ஜாதி என்பதற்கு அப்பாற்பட்டது, யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் வணங்கலாம் அப்படின்னு யூனிவர்சல் கான்செப்டை கொண்டு வராரே ஒழிய ஜாதிகளுக்கு எதிரான வன்முறையை அவர் கட்டமைக்கவில்லை. இந்த வித்தியாசத்தை தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எங்க சிக்கல் வருதுன்னு கேட்டால், யார் கையாண்டாலும் ஜாதிகளுக்கு எதிரான வன்முறையாகத்தான் திருப்பிடுறாங்க. அதை ஒரு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். நம்ம எவ்வளவு இக்னரண்ட்டாக இருக்கிறோம், எவ்வளவு இக்னரண்ட்டாக இருக்கிறோங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பழனி கோயிலில் இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு போர்டு வைக்கணும் அப்படின்னு மேன்மை தங்கிய நீதி அரசர் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ரெண்டு விஷயத்தை அறநிலையத்துறை சரியாக கையாளலை. என்ன கையாளலைன்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு பெஞ்சு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. பெஞ்சில் என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்குது? இது மாதிரி கோயிலுக்கு வரவங்களெல்லாம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியாது, அப்படி பண்ணி யார் விரும்புகிறாங்க, யார் இந்து இல்லைன்னு பார்க்க முடியாதுன்னு. இது சிங்கிள் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ வந்தது சிங்கிள் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பெஞ்சில் 2 ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. எப்போ தெரியுங்களா? ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு அமைச்சர் போகிறாரு. அந்த கோயில் கும்பாபிஷேக பத்திரிகையில் பேர் போட்டிருக்குது. அந்த கோயில் கும்பாபிஷேக பத்திரிகையில் அவர் பேர் போட்ட உடனே கோர்ட்டுக்கு போயிட்டான் ஒருத்தன். நம்மளால் கோயிலுக்கு போகிறானோ இல்லையோ கோர்ட்டுக்கு ரொம்ப போடுவான். ஏன்னா சாமியை விட கோர்ட்டில் இருக்கால் பவர்ஃபுல்னு அவனுக்கு தெரியும். அதனால முதல்ல இவரை நம்பித்தான் ரிலிஜனை வளர்க்க முடியுமே ஒழிய அவரை நம்பி ரிலிஜனை வளர்க்க முடியாதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். கோர்ட்டுக்கு போயிட்டான். கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்கிறான்? அது எப்படி வேற ஒரு ரிலிஜனை சார்ந்தவர் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வருது அப்படின்னு. அந்த 2 ஜட்ஜஸ், நான் எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் காப்பி கூட எடுத்து வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் இப்போ படிச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் செத்தோடு ஓடிய போடுவீங்க.
அதனால் 57 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வேணுமா? வேணாம் அப்பா வேணாம். பெரிய ஜட்ஜ்மெண்ட் அது பாட்டுக்கு ஓடுது. 2 ஜட்ஜஸும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரே வார்த்தை, 1, கோயிலுக்குள்ளே வரவெல்லாம் என்ன மதம்னு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வரும்போது நீ யார், என்ன ஜாதி, என்ன மதம்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள், ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஸோ பெட்டிஷனருடைய பெட்டிஷனை ஏற்றுக்க முடியாது. நம்பர் 2, வேறு ரிலிஜன் உள்ள உங்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு கிளைம் பண்ணுறீங்களே, ஜேசுதாஸ் பாடின பாடலை தான் ஐயப்பனுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான். என்ன கேட்டால் ஐயப்பனுக்கு ஜேசுதாஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த ரிலிஜன் என்னைக்காவது ஐயப்பன் கவலைப்பட்டாரா? இல்லை. அப்போ ஜேசுதாஸுடைய பாடல் நம்ம போடுறோம்ல, ஜேசுதாஸுடைய டிவோஷனை கொஸ்டின் பண்ண முடியுமா? அவருக்கு நிஜமாக மனசில் பக்தி இல்லாட்டி அப்படி ஒரு பாட்டு வர முடியுமா எங்கேயாவது? அதனால இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற வார்த்தை, அந்த 2 பேரும் ஜட்ஜஸ் கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட் 2 பேரும் சேர்த்து கொடுத்தது. 3ஆவதாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, பியூட்டிஃபுல் வேர்டு. அது என்ன தெரியுங்களா? ஒரு டெய்ட்டியே பார்க்கணும்னு உள்ளே வந்தாச்சுனாலே அந்த ஃபெய்த்தில் அவன் நம்பிக்கை வச்சுட்டான்னு அர்த்தம். இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நல்லா இருக்காதுன்னாங்க. இல்லாட்டி அவன் ஏன் அங்கே உள்ளே போகணும்? வெடிகுண்டு வைக்கிறதுக்காக உள்ளே போகிறான். நம்பால் வெடிகுண்டு வைக்கிறவன கரெக்டாக உள்ளே விடுறான், கும்பிடணும்னு போகிறவனும் திட்டிடுறான். அது எப்படி நீ கும்பிட போவே அப்படிங்கிறா. இது எவ்வளோ பெரிய அக்கிரமம் பாருங்க. அந்த 2 பேருடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. பின்னாடி எப்பாவது நான் இதை ஒரு புஸ்தகமாக எழுதினேன்னா அதெல்லாம் அப்படியே எடுத்து போடுறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க 2 பேர் நீதிபதிகளும்? ஒரு கோயிலுக்குள் வருகிறவரை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியாது. திருவிழா காலங்களிலும் கும்பாபிஷேக காலங்களிலும் வருகிறவர் யார் என்று பிராக்டிக்கலாக பார்க்க முடியாது. 3, ஈடுபாடோடு அவர்கள் வருகிற போது அவர்களை தடுக்க முடியாது. 4, ஜேசுதாஸ் மாதிரி ஒரு மேற்கோள் வரிசையாக காட்டிட்டு இவர்களெல்லாம் பிற மதத்தவராக இருந்தாலும் அவர்கள் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த நீதிமன்றம் பெட்டிஷனருடைய கோரிக்கையை நிராகரிக்கிறது அப்படின்னு 2 ஜட்ஜஸுடைய பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் 2 பேர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை மீறி சிங்கிள் ஜட்ஜ் வேற ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது நம்முடைய மரபுகளை எல்லாம் தொலைச்சிட்டோம். மரபுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஜட்ஜி எப்போதுமே ஒரு பெஞ்சோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவங்க. இருவருடைய ஒப்பீனியன் படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சுன்னா சிங்கிள் ஜட்ஜுக்கு வேற ஒப்பீனியன் இருந்தா கூட அவங்க கொடுக்க கூடாது. திஸ் இஸ் மை ஒப்பீனியன், பட் கோர்ட்டோட ஒப்பீனியன் என்பது மெஜாரிட்டி ஆஃப் த ஜட்ஜஸை பொறுத்தது தான். ஸோ ஏற்கனவே 2 பேர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது ஐ ஷுட் நாட் இன்டர்ஃபியர்னு கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க? பழனி கோயிலில் கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் அல்லாதவர்கள் போகக்கூடாது, இந்த போர்டை விஞ்சு ஸ்டேஷனில் கீழே வை. ஏன்? அவங்க மேலே வந்துட்டு அப்புறம் உள்ளே போகக்கூடாதுங்கிற செய்தியை தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. இவ்வளோ தூரம் படியெல்லாம் நம்ம ஏறி மேலே வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அங்கே நிறுத்தினா அவங்களுக்கு கோபம் வரும். அதனால விஞ்சிலே வச்சிரு, கீழே வச்சிரு. எதுக்கு? கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் இங்கே அனுமதிக்கப்பட மாட்டார்கள்ங்கிற போர்டை நல்ல தெரியும்படியா, அதாவது பார்வை இல்லாதவங்க கூட கண்ணாடி போடாமையே பார்க்கும்படியா தெளிவாக எழுதி வச்சுடு, யாரும் கொடிமரத்தை தாண்டி வர முடியாதுன்னு கீழே எழுது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போதான் நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன். பழனி மலை கோயிலில் கொடிமரமே கிடையாது. பழனி மலை கோயிலில் கொடிமரமே கிடையாது. உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுதா? ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயிலில் தான் கொடிமரம் இருக்கும். ஆகம விதியை மீறி சித்தர்களால் கட்டப்பட்ட கோயிலில் கொடிமரம் இருக்காது. அப்போ பழனி கோயில் சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில் என்பதால அதில் கொடிமரம் இல்லை. கொடிமரமே இல்லாத கோயிலுக்கு ஒருத்தன் கேஸ் போடுறான், ஒருத்தன் பதில் எழுதுறான், ஒரு ஜட்ஜி தீர்ப்பு எழுதுறாரு. இந்திய நாட்டின் நேரம் எப்படி வீணடிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டும். இவர்கள் யாருக்கும் சாமி முக்கியம் இல்லை, சண்டை முக்கியம். பழனி கோயில் கொடி மரமே மேலே கிடையாதுங்கிற அறிவு எத்தனை பேருக்கு இருக்குது? கொடிமரமே கிடையாது சார், மேலே மலை கோயிலில் கிடையாது சார். கீழே ஒரு கோயில் புதுசாக கட்டினாங்க, திருவாவினன்குடின்னு, அதில் உண்டு. அதில் ஒரு டெக்னிக் சொல்லட்டுமா? இது மாதிரி சீலிங் இருந்து அதுக்கு கீழே கொடிமரம் இருந்தால் அது கொடிமரமாக கணக்காகாது, அது அலங்கார கொடிமரம். வானத்தை பார்த்து நேரடியாக மேலே இருந்தால் தான் அந்த கொடிமரத்துக்கு வேல்யூ. அது கோபுர விமானத்தை பார்த்துருக்கணும், இறைவனுடைய விமானத்தை பார்த்துருக்கணும். அப்படி கட்டப்பட்டால் அது ஆகம நெறிமுறைப்படி கட்டப்பட்ட கோயில் அர்த்தம். பழனி கோயில் ஆகமத்தின்படி கட்டப்பட்ட கோயிலே அல்ல. அப்போ யாராவது படிக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, தெரிஞ்சவனை கேட்கறதும் இல்லை. யாரு என்ன சொன்னாலும் அது சட்டம், ஒண்ணுமே பண்ண முடியாது.
இவ்வளவு குழப்பமான விஷயங்கள்ல ஒருத்தர் தலையிடணும்னா எவ்வளவு கஷ்டம். மாற்றம் கொண்டு வருவதுனா எவ்வளவு பெரிய கஷ்டம். இப்போ வள்ளலாரை நாம என்ன பிராண்ட் பண்ண விரும்புகிறோம்? பழைய ட்ரெடிஷனலானவர். 2 பேர் சொல்கிறோம் பாருங்க. பழைய ட்ரெடிஷன் வழி வந்து சீர்திருத்தத்தை வற்புறுத்தியவர்கள் விவேகானந்தர் 1, நாராயணகுரு 1. ஆனால் பழைய மரபுகளிலிருந்து மீறி வற்புறுத்தியவர்கள் உண்டு என்று சொன்னால், பழைய மரபிலிருந்து மாறி வற்புறுத்தியவர்கள் என்று சொன்னால் வள்ளலார் 1, தந்தை பெரியார் 1. அவங்க மீறிட்டவங்க. ஏன்னா வள்ளலார் சொல்றாரு 13 ஆச்சாரங்கள் இந்த உலகத்தில் பேசப்படுது. 13 ஆச்சாரங்களையும் பட்டியல் போட்டு சொல்லிட்டு சொல்றார், இது எதுவுமே கடவுளுக்கு தேவையில்லைன்ட்டு. இத்தகைய ஆச்சாரங்கள் எதுவுமே குல ஆச்சாரம், இந்த என்னென்ன ஆச்சாரம் நம்ம சொல்றோமோ, சுவாமிக்கு போறதா இருந்தா, கோயிலுக்குள்ள போறதா இருந்தா, இதெல்லாம் ஆச்சாரம் தான். இந்த ஆச்சாரம் எதுவுமே கடவுளுக்கு தேவையில்லை அப்படின்னு ஆச்சாரு வள்ளலார். அது மட்டுமல்ல, நான் புதிய நெறியை உலகுக்கு தருகிறேன் அப்படின்ட்டார். இதுக்கு மந்திரம் உண்டா, எந்திரம் உண்டா, பூஜை முறை உண்டானார்? ஒரே வார்த்தை சொன்னார், தயவு என்கிற கருணை மட்டும் இருக்குமானால் உனக்கு கடவுளின் கருணை நிச்சயம் கிடைக்கும். அதுக்கு மேல மந்திரமே கிடையாதுன்றார். அவர் எழுதுறார் ஒரு வார்த்தை, கருணை மட்டுமே என்னை ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றிற்று. வெறும் கருணை, அடுத்த உயிர் மேல கருணவை, ஒரு மிருகத்து மேல கருணவை. யாரை பார்க்கறியோ அன்பு காட்டு, கருணை காட்டு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல சிந்திப்பதற்கு அங்க ஒண்ணும் இல்லை. இது வள்ளலாருடைய அணுகுமுறை. அவர் ரெவல்யூஷனரி, ரிபல். அவர் மாறி வர்றார். ஏன்னா சித்தர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ். கடலூர் பக்கம் நீங்க போனீங்கன்னா ஏகப்பட்ட சித்தர்கள் சமாதி உண்டு. ஏன்னா கடலூர், வடலூர் இது எல்லாமே சித்தர்களுடைய பூமியாக இருந்த இடம். அவர்கள் நிறைய வாழ்ந்த இடம். அவங்க ஒரு கோயிலையோ இல்ல அதுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாருங்கிற கான்செப்டையோ வற்புறுத்த மாட்டாங்க. இறைவன் நீக்கமர நிறைந்தவன் அப்படிங்கிற கருத்தை தான் சொல்லுவாங்க. அந்த வழியில வந்ததுனால வள்ளலார் இந்த உடம்பு நீண்ட நாள், அதாவது நம்ம எல்லா வார்த்தையும் ஒன்றா பயன்படுத்துகிறோம். தமிழில் பக்தர்னு சொல்லுவான், புத்தர்னு சொல்லுவான், சித்தர்னு சொல்லுவான். நம்மால் எதுகைக்காக எதை வேணாலும் சொல்லுவோம். பக்தர், புத்தர், சித்தர் அப்படி எல்லாம் வித்தியாசம். பக்தர் என்பவர் யாருன்னு கேட்டால் மறுபடி பிறந்து இறைவனை பார்க்க விரும்புகிறவர். சித்தருங்கிறவர் யாருன்னு கேட்டால் சாகவே விரும்பாதவர். சித்தர்களுக்கு மரணமே பிடிக்காது. மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது வள்ளலாருடைய கான்செப்ட். சாவே கூடாது அப்படிங்கிறது சித்தர்களுடைய. புத்தர்களுடைய கருத்து வேற. கடவுளை பற்றியா யோசிக்காதேம்பாங்க. நமக்கு எப்படி புரியும்? புத்தர்கிட்ட போய் ஒருத்தன் கடவுளை பற்றி கேட்குறான், இந்த பக்கத்து ரூமில் என்ன இருக்குது தெரியுமான்னாரு. தெரியாதுண்ணா. இதுவே தெரியல. அப்புறம் அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னு பெருசாக காது குத்துறிய போட வெளியே. இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியல, இல்லைமா அங்கே அதெல்லாம் இருக்குதான், அதெல்லாம் இருக்குதான்னு ஆரம்பிக்கிறியே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதான்னு. பேசாத, அனாவசியமாக கடவுளை பற்றி பேசி சண்டைகிட்ட போடாத அப்படின்னார் புத்தர். அவருடைய அப்ரோச் வேறு, பக்தருடைய அப்ரோச் வேறு, சித்தருடைய அப்ரோச் வேறு. பக்தருடைய அப்ரோச், சித்தர், புத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று. இன்னொரு கான்செப்ட் இருக்கு, முக்தர். முக்தர்னா யாருன்னா பாருங்க, பிறந்து இறைவனை அனுபவிக்க நினைப்பவர் பக்தர். பிறக்கவே கூடாது என்று நினைப்பவர் முக்தர். முக்தி அடைஞ்சு மேலே போயிடணும், இனிமே நான் பிறக்கக்கூடாது. ஸோ வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட், விதவிதமான கோட்பாடு உலகத்தில் இருக்கு. இந்த உலகத்தில் எல்லாம் ஒரே கடவுளாக்கி ஒரே கான்செப்ட் ஆக்க முடியுமா? பிராக்டிக்கலி இம்பாசிபிள். எல்லாரும் ஒரே சாப்பாடு சாப்பிடணும்னா ஒத்துக்குவோமா? ஒரு சாப்பாட்டுக்கே நம்மால் என்ன பாடுபடுத்துறான். உப்பு கம்மியாக இருக்குன்னு அப்பன் சொல்லிட்டு போகிறான், உப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு மவன் சொல்லிட்டு போகிறான். வாயில வைக்க விளங்கலேங்கிறான் புருஷன், அம்மா பிரமாதம் மான்றான் பையன். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஒரு ஒரு உணவு டேஸ்ட்ல, யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது கடவுளை பற்றிய கான்செப்ட்ல எல்லாரும் ஒரே மாதிரியா அவனை சொல்லிட முடியுமா? பிராக்டிக்கலி இம்பாசிபிள். இந்த தெளிவு, இந்த புரிதல் நமக்கு வேணுமா இல்லையா? ஸோ இப்போ நான் பழனி ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இவ்வளவு சொன்னேன்னு பொருள் அல்ல. அதில் ஒரு ஆழமாக நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, பெஞ்சில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒரு கோயில் அப்படி ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாதுன்னு சொன்னால் எவ்வளவு பிரச்சனை. ஒரு பிரச்சனையை மேலே மேலே பெருசாக்கணுங்கிறதுக்காக மீண்டும் நம்ம பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ நாராயணகுரு சொல்கிறார், ஒருவர் காந்தி எப்படி சிக்குனாருங்கிறது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். காந்திக்கு மறுபிறப்பில் நம்பிக்கை உண்டு. மறுபிறவி, இப்போ எனக்கே மறுபிறப்பில் நம்பிக்கை உண்டுங்க. பிறவி மறுபிறவி அப்படிங்கிற கான்செப்டில் எனக்கு அழுத்தமான நம்பிக்கை உண்டு. அதை பற்றி நான் தனியாக ரிசர்ச் பண்ணி அது நிரூபிக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். கண்டிப்பாக பிறவி மறுபிறவி என்பது உண்டு, அல்ல மாற்றமே கிடையாது. ரைட். காந்திக்கு அந்த நம்பிக்கை உண்டுங்க. இந்த நம்பிக்கையை வச்சு தான் அவரை அப்படியே கவுத்துட்டாங்க. எல்லாமே விதிப்படி நடக்குதுங்க
அதை நம்ம மாற்ற முடியுமா? வர்ணாசிரம தர்மப்படி பிறப்பு என்பது கடவுளால் தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம ரொம்ப போய் அதில் தலையிட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுளே அப்படி ஒரு பிறவியை கொடுத்துருக்கிறாரு, அவங்கெல்லாம் தாழ்ந்து கஷ்டப்படணும்னு எழுதி வச்சுருக்குது. காந்தி யோசிக்கிறார், இல்லை அவங்களெல்லாம் நம்ம மேலே கொண்டு வரணும், மாற்றணும், எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. அதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க, எல்லாம் அதாவது பிறப்பிலேயே எழுதியிருந்தால் தான் உண்டுங்கிற போது காந்தி பழைய அந்த மறுபிறவி நம்பிக்கை தத்துவத்தில் கொஞ்சம் தடுமாறிட்டார். இதை ஓஷோ எழுதுகிறாரு. பின்னால் வந்த எல்லாருமே விமர்சிக்கிறாங்க, காந்தி எப்படி கார்னர் செய்யப்பட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவருக்கு பிறவி அந்த இந்து மத தத்துவத்தில் ஈடுபாடு இருந்ததுனால மறுபிறவி பிறவியில் நம்பிக்கை ஏற்பட்டு வர்ணாசிரமத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு ஒரு எல்லைக்கு மேலே மாற்றங்கள் நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு பலவீனமான மனம் மகாத்மா காந்திக்கு ஏற்பட்டு விட்டது. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் தியரி படி அதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஒரு நிறைய குவாலிட்டிஸ் ஒரு மனுஷனுக்கு எதன் மூலமாக வருதுன்னா ஒன்லி த்ரூ ஜீன் தான். டிஎன்ஏல பதிவாகிறத பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய இயல்பு எல்லாமே அமையுது அப்படிங்கிறது சுலபத்தில் மறுத்த முடியாது. நான் கூட மனித ஜீனோம் அப்படின்னு ஒரு புக்கு பேராசிரியர் மணி எழுதின புத்தகம் படித்தேன். ரொம்ப அருமையான புக்கு. இப்போது குயிலுக்கு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க தெரியாது, அது வெயிட் பண்ணும். எப்படி வெயிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காக்கா கூடு கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணும். எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது வீடு கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஏன்னா அதுக்கு வீடு கட்ட தெரியாது. காக்கா கூடு கட்டிட்டு அது லவ் பண்ணி அது முட்டை போட்ட உடனே அதே சமயத்தில் இது முட்டை போடும். அப்படியே ரிப்ளிகா காக்கா பார்த்துக்கிட்டே இருக்கும். எது இளிச்சுவாய் காக்கான்னு அதுக்கு தெரியும். அந்த இளிச்சுவாய் காக்கா கூட்டில் போய் தன்னுடைய முட்டையை வைக்கும் குயில். வச்சுட்டு பெருசு இல்லைங்க, திருட்டுத்தனமாக தான் முட்டையை வச்சுட்டு காக்கா முட்டையை தள்ளி விட்டுரும். ஏன்னா காக்காவோட கான்சன்ட்ரேஷன் அதுக்கு போயிடும். பார்த்தீங்களா? காக்கா முட்டையை தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டு தான் முட்டையை சௌக்கியமாக அங்கே வச்சுருக்கோம். இந்த காக்கா ஒரு அசட்டு காக்கா. இது அடகாத்து குஞ்சு பொறிச்சு அதுக்கு வேண்டியதெல்லாம் ஊட்டி விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டுபிடிக்கும் இது குயில். இதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னா, இந்த குயில் குஞ்சு வளருது பாருங்க, அது வளரும் போது காக்கா குஞ்சு இருந்து அதை கீழே தள்ளிடும். இப்போ அம்மா குயில் டைம் பார்த்து ஃப்ராடு பண்ணி முட்டை வைக்குது. அதுக்கு பிறக்கிற அந்த குஞ்சு குயில் கூட இருக்கிறதெல்லாம் கவுத்து தள்ளிடுது. ஏண்டானா ஜெனட்டிக்கலி கேரிடு. ரைட். இப்போ அப்போ ஜீன்கிறது அவ்வளோ வலிமையானது தானே. அதை வச்சு தான் வர்ணாசிரமத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? அதே தான் மனித குலத்திலும் அப்படியே தான், ஒரு பரம்பரையாக வருவது மட்டும்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதனால் யாரையும் யாரும் உயர்த்த முடியாதுன்னு. நிறுத்து ராஜா, நிறுத்து. இது காக்கா குருவிக்கு பொருந்தும், மனுஷனுக்கு பொருந்தாது. மனுஷனுக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது? அதுக்கெல்லாம் ஜீன்ல பதியறதோட சரி, இவனுக்கு மூளையில தானா பதிஞ்சு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மனித குலத்துக்கு மட்டும் தரப்பட்டதால் ஜெனட்டிக்கலி கேரிட் அவுட் குவாலிட்டியை இவன் தன் கல்வியின் மூலம் மாற்றிக்கொள்ள முடியும், தன் அறிவின் மூலம் மாற்றிக்கொள்ள முடியும், தன் பழக்க வழக்கங்கள் மூலம் மாற்றிக்கொள்ள முடியும், தன் சிந்தனை தரத்தால் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குன்னா மனித குலத்துக்கு மட்டும் தரப்பட்டிருக்கிறது. அப்போ ஜெனட்டிக்ஸ் நீங்கள் மறுக்க முடியாது. இட் இஸ் a pure science. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறான்? அடுத்த வார்த்தை எபிஜெனட்டிக். அது என்ன எபிஜெனட்டிக்? ஜெனட்டிக்கலி உருவான குவாலிட்டியாக இருந்தால் கூட அதில் நீங்கள் சில விஷயத்தை ப்ளே பண்ணலாம். எப்படி ப்ளே பண்ணலாம்? கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவனுடைய தாயார் முயற்சி எடுத்துக்கிறா, சமூகம் முயற்சி எடுத்துக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தை உருவாகிற காலத்திலேயே அதுக்கு டோட்டல் சேஞ்ச் இல்லை, ஆனால் மேலே சில சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு அது என்ன சொல்கிறோம்? ஆன் டாப் ஆஃப் இட். எது? அந்த ஜீனுக்கு மேலே, ஆன் டாப் ஆஃப் இட். அதே மாதிரி இன் அடிஷன் டு தட். ரெண்டு வார்த்தை, அழகான வார்த்தை. ஆன் டாப் ஆஃப் இட், அந்த ஜீனுக்கு மேலே ஒரு குவாலிட்டி டெவலப் ஆகும். ஆன் டாப் ஆஃப் இட் ஆர் இன் அடிஷன் டு, அதை தவறவும் ஒரு ப்ளஸ் சேர்ந்துடும். எப்படி? அதுக்கு பேர் எபிஜெனட்டிக்ஸ்னு பேர். இந்த எபிஜெனட்டிக்ஸில் நீங்கள் எப்படின்னா அவனுக்கு கல்ச்சரை உண்டு பண்ணி இதெல்லாம் தவறுங்கிறத கற்றுக் கொடுத்து, குடிக்கிறது தப்பு, உயர்வது அவசியம், கல்வி ரொம்ப முக்கியம், இன்னொருவரை கொல்வதால் எந்த லாபமும் இல்லை, அது மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி 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 பண்ணுனா தட் இஸ் கால்டு எபிஜெனட்டிக். அதோட கூட எபிஜினோம் இன்னொன்று இருக்குது. எபிஜினோம்ங்கிறது என்ன தெரியுமா? என்னென்ன விஷயத்தை உணவில் மாற்றினீங்கன்னா, உணவில் என்னென்ன விஷயத்தை மாற்றினீங்கன்னா தாயார் உடம்பில் இருக்கிற அந்த ஜீன் மாற்றம் அடையும். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் சயின்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாருங்களேன், ஒரு காலத்தில் அம்மா கர்ப்பத்தில் அது பிண்டமாக இருக்கும்போது எந்த செல் ஹார்ட் செல்னு உங்களுக்கு தெரியுமா?
எது லங்ஸ்ன்னு தெரியுமா? எது மூளைன்னு உங்களுக்கு தெரியுமா? எது நரம்புன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒரே செல் தான் அந்த செல் மூளையா மாறும், ஒரே செல் தான் அது குடலா மாறும், ஒரே செல் தான் அது வேறு ஒரு உறுப்பா ஹார்ட்டா மாறும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வேற, மூளையோட ஃபங்க்ஷன் வேற, வயிற்றோட ஃபங்க்ஷன் வேற, உடம்புல வெவ்வேறு ஃபங்க்ஷன் செய்யற எல்லாத்துக்கும் காமனா ஒரே மாதிரியான தன்மையில செல்லு உருவாகுது. அந்த உருவாகிற செல்லுல சில மாற்றங்களை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது குவாலிட்டி உள்ள செல்லா உருவாயிடும். அதை என்ன பண்ண முடியும்? பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன், பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சில விஷயங்கள், அது 3 வார்த்தையில் சொல்கிறான். அதாவது எபிஜினோம் ஏற்படுறதுக்கு எப்படின்னு கேட்டால், வாட் டு டூ, வேர் டு டூ, வென் டு டூ. வாட் டு டூ, வேர் டு டூ அண்ட் வென் டு டூ. என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத அந்த செல்லுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டால் அதுதான் ஹார்ட்டாக வேணாலும் மாறும், அதுதான் லங்ஸாக வேணாலும் மாறும். எல்லாமா மாறக்கூடிய தன்மை அதற்கு இருப்பதால் அதில் நீங்கள் விளையாட தொடங்குகிற போது அது தரமுடைய ஒரு டிஎன்ஏவாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதையெல்லாம் யார் கவலைப்பட்டா? அதாவது அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்கள கடை தேத்தி மேலே கொண்டு வரணும், அவங்கள எல்லாம் சமூகத்தில் அந்தஸ்து உடைய கல்வி உடைய மக்களாக மாற்றணும் அப்படிங்கிற காரியம். அதுக்கு தான் முதல்ல கோயிலில் கான்சென்ட்ரேட் பண்ண நாராயணகுரு அவர்கள் அடுத்து தத்துவ வார்த்தைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணார். அவருடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன், அம்பாள் போன்ற சிலை பிரதிஷ்டைகள். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வைத்து வழிபாடு செய்கிற ஒரு அடுத்த நிலைமை. அதுக்கும் அடுத்த நிலைமை சத்தியம் தர்மம் என்ற வாக்கியங்களில் கவனம் செலுத்துகிற வழிபாட்டு முறை. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு சொல்றார், போதும் போதும் போதுமான கோயில்கள் கட்டப்பட்டு விட்டன, இனி மேற்கொண்டு நாம் கோயில்களை கட்டி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையே சுகீஷம் சொன்னால் நாஸ்திகன்றுவான், உடனே வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும் கொண்டுருவான். இவர் பாருங்கள் எவ்வளோ வேண்டாத வேலை பண்ணுறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுங்களா, நம்ம ஆனந்த் வெங்கடேஷ் இருக்கார்ல, ஹைகோர்ட் ஜஸ்டிஸ், அதில் பட்டையாக எழுதி போட்டிருப்பார். அவர் முந்தா நேற்று ஒரு கோர்ட்டில் ஒரு கமெண்ட் அடித்தார், ஏன்னா மூலையில் கிடக்கிற கல்லை கொண்டாந்து நடுவில் வச்சு ஒரு சேலையை கட்டிட்டா அது சாமி ஆகிடுமாடா? அவர் கேட்குறாரு, மூலையில் கிடக்கிற கல்லை கொண்டாந்து நடுவில் வச்சு சேலையை கட்டி விட்டிங்கன்னா அது சாமி ஆகிடுமா? திருந்தவே மாட்டிங்களா? அப்படி ஆனந்த வெங்கடேஷ் கேட்டபோது எனக்கு ஆனந்தம் இருக்கு பாருங்க. ஏன், அவர் இருக்கிற இடம் அவரை யாரும் விமர்சனம் பண்ண முடியாது. நான் நிற்கிற இடம் என்னை எவன் வேணாலும் கமெண்ட் போடலாம், எவன் வேணாலும் கேள்வி பண்ணலாம், என்னை எவன் வேணாலும் அவமானப்படுத்தலாம். நானும் இத்தனைக்கு பிஏபிஎல், அவருக்கு சீனியர் தான், அவர் எனக்கு ஜூனியரு. ஆனால் இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜாக உட்காந்துருக்காரு, அடி வெள்ளாசுறாரு. என் கூட படித்தவங்களும் 3 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, 6 பேர் ஹைகோர்ட் ஜட்ஜு. நானும் போயிருந்தேன், ரிட்டையர்ட் ஆகிருப்பேன். இப்போ உங்கள் முன்னாடி கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன். கஷ்டம் இல்லை, விளையாட்டுக்காக சொன்னேன். அதாவது என்ன பாருங்க, கருத்து யார் சொல்றான்னு இந்த நாட்டில் யாரும் கவலைப்படலை, கருத்தை பற்றி கவலைப்படலை, யார் சொல்றாங்கிறதுக்கு பயப்படுறான். ஒரு பையன் அவரை எதிர்த்து ஏதாவது பேசினானா? நீ எப்படி இந்து மத மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான கருத்தை சொல்வ? கேட்கல. ஏன்னா மூலையில் கிடக்கிற கல்லை கொண்டாந்து நடுவில் வச்சு சேலையை கட்டி விட்டாப்புல அது சாமி ஆயிடுமாடா? இந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வர மாட்டீங்களா? யாரு? நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேட்கிறார் ஹைகோர்ட்ல. கம்முன்னு இருக்கிறோம் எல்லாரும். ஒரு பையன் கண்டன அறிக்கை விடல, ஒரு பையன் ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஒரு பையன் ஏத்து நின்று பேசல. ஏன்? போஸ்ட். அவர் இருக்கிற ஏட்டம். இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணால் 5 நிமிஷத்துக்கு அவர் உள்ள வைக்க முடியும். நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கருத்துக்களை பற்றிய கவலை இல்லையே. என்ன சொல்ல வர, ஆரம்பத்தில் உருவ வழிபாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணார் யார்? நாராயணகுரு. அதுக்கு அடுத்து கண்ணாடியை கொண்டு வழிபாட்டை பண்ணார். அதுக்கு அடுத்தது வாசகங்களை கவனம் செலுத்தினார். கடைசியாக ஒரு முடிவு சொன்னார், போதும், இந்த நாட்டில் கட்டப்பட்ட கோயில்கள் போதும், இனியும் கோயில் கட்டி கொண்டிருக்கிற வேலையை செய்யாதீர்கள், இனிமேல் கல்வி சாலைகள் கட்டுவதுதான் இந்த தேசத்துக்கு அவசியமான வேலை. இதுக்கு தாங்க எபிஜெனட்டிக்ஸ்னு பேரு, இதுக்கு தான் எபிஜெனோம்னு பேரு. என்ன? கல்ச்சரை நீங்க மாத்துறீங்க, ஒரு கல்வியின் மூலமா சொல்லிக் கொடுக்குறீங்க. எது ஹைஜீன் சார்? இப்போ யாரு என்ன ஜாதி சமைக்கிறான்னு பிரச்சனை இல்லை, யாரா இருந்தாலும் இது பாருப்பா, இங்க அமீபியன் இன்ஃபெக்ஷன், இந்த அமீபா அங்க உட்காரும், நகத்தோட நுனியில இருக்கும். இப்போ படம் எடுத்து போட்டான், நீட்டா நீங்க ஒரு நகத்தை வெட்டிட்டு அதை ஒரு மைக்ரோஸ்கோப் உள்ள வச்சு பாருங்க, 100 ஆயிரக்கணக்கா கிருமி நெளியும். எப்பா இதுதான்டா அமீபா, இது வந்ததுன்னா என்ன ஆகும்? அதனால முதல்ல நகத்தை வெட்டு, அடுத்தது கிளவுஸ் போட்டுக்கிட்டு பரிமாறு, அடுத்தது கையை சுத்தமாக வச்சுக்கோ, சோப் போட்டு கழுவு அப்படின்னு ஒரு 2 தலைமுறை கற்றுக் கொடுத்துருங்க. அப்புறம் தாழ்த்தப்பட்டவாது, ஒடுக்கப்பட்டவாது, மேலையான ஒன்றுமே கிடையாது, எல்லாமே மாறி போகும்.
சொசைட்டியை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி இருக்கிறது, கல்வி கல்வி கல்வி. கல்வி மட்டும்தான் சமூகத்தை மேலே உயர்த்தக்கூடிய வழிமுறை. அதனால்தான் சில பேருக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஏன் வசந்துடக்கூடாது? வசந்துட்டா வம்பா போயிடுமே, வசனக்கூடாது. இதுதான் சிக்கல். சார், நான் பேசினா மன்னிப்புனா போயிட்டே போகலாம். இப்போ யாரை சொல்லிட்டேன்? வள்ளலார் சொல்லிட்டேன், பாரதி சொல்லிட்டேன், உங்களுக்கு நாராயண குருவுடைய அந்த அந்த சிந்தனை போக்கு சொன்னேன். விவேகானந்தர் பழைய கான்செப்ட் எப்படின்னா நாராயண குரு மாதிரி தான், வேதத்தை ஒத்துக்குவார், எல்லாத்தையும் ஒத்துக்குவார், ஆனால் ரெவல்யூஷனரியாக பேசுவார், சொசைட்டி சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு பேசுவார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ட்ரூத்தாக பதிவு பண்ணக்கூடிய தைரியம் விவேகானந்தருடைய மிகப்பெரிய தைரியம். எப்படி? யாரை புகழ்றாரோ அவரை திட்டுவார், யாரை திட்டுறாரோ அவர் புகழ்வார். அது சாமர்த்தியம் இல்லை, சத்தியம். ஏன்? இந்த விஷயத்தில் இந்த ஆள் சொல்கிறது கரெக்டு, இந்த விஷயத்தில் இந்த ஆள் உளறான். இந்த கிளாரிட்டியே இந்தியாவில் வரல சார். ஒருத்தனை தலைவன்னு கொண்டாட ஆரம்பித்தா உளர்னா கூட கொண்டாடுறான் சார். ஒருத்தனை எதிரின்னு முடிவு பண்ணிட்டா நல்லது சொன்னால் கூட காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறேன் சார். நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், நபர்களை கவனிக்காதீர்கள், அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை மட்டும் கவனியுங்கள். ஏன்? நபர்கள் செத்து போவார்கள், கருத்துக்கள் சாவதே இல்லை, அவை உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒருத்தருடைய கருத்து சரியா தப்பான்னு பார்க்கணுமே ஒழிய நபர்களை பார்ப்பதால் பயனில்லை. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுங்க, என்னை பிச்சு எடுக்கிறேன். இப்போ நான் படிக்க போகிறது யாருடைய வார்த்தை தெரியுமா? விவேகானந்தருடைய வார்த்தை. மாபெரும் சகாப்தத்தையே உருவாக்கியவர்களான சங்கராச்சாரியாரும் பிறரும் தான் ஜாதிகளையும் உருவாக்கியவர்கள். இன்னைக்கு தேசத்தில் இந்த பகுதி வெளியே வந்துதா? இந்த பகுதி வெளியே வந்துதா? அவர் விவேகானந்தருக்கு சங்கராச்சாரியார் ஆவாதா என்ன? எதிரியா என்ன? அவர் அதை பற்றி கவலைப்படல, பதிவு பண்ண வேண்டிய இடத்துல பதிவு பண்ணுறார் பாருங்க. மாபெரும் சகாப்தத்தையே உருவாக்கியவர்களான சங்கராச்சாரியாரும் பிறரும் தான் ஜாதிகளையும் உருவாக்கியவர்கள். அவர்கள் கட்டிவிட்ட வினோத கதைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. சொன்னாலும் உங்களுள் சிலருக்கு கோபம் வரலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்கள பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கோபம் வரலாம். சார், இந்த தேசத்தில் பிரதம மந்திரி ஒரு சிலையை வைக்கும்போது கூட பூரி சங்கராச்சாரியார் கூலாக சொல்கிறாரு சார். என்ன சொல்கிறாரு? நாங்கள் போய் என்னை கை தட்டி வேடிக்கை பார்க்க சொல்றியா? அவர் எல்லாம் பண்ணுவார், என்னை வேடிக்கை பார்க்க சொல்றியா கேட்குறாரு. இதே விஷயம் சராசரி மனிதனுக்கு நடந்திருக்கும் என்று சொன்னால் இந்நேரம் அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். கைது செய்யப்பட்டிருப்பார். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாதி உயர்வு தாழ்வை பேசியிருக்கீங்க, டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. பண்ணலை. ஏன்? எல்லாம் ஒரே ஆள், ஒரே குரூப்பு. எப்படி பண்ண முடியும்? உங்களுக்கெல்லாம் பிரச்சனையோ? எனக்கு எப்போவுமே பிரச்சனை தான், அதனால் பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. ரைட்டா? அதுக்காக சங்கராச்சாரியார் விவேகானந்தர் குறைச்சி பேசிட்டார் சொல்லாதீங்க. அறிவு வரும்போது, தர்க்கம் வரும்போது, உபனிஷத வேதங்களுக்கு விளக்கம் வரும்போது அப்படி புகழ்றார். அவருடைய அறிவு நுட்பத்தை பாராட்டுறார், மிகவும் சிறப்பாக சொல்றார். எதுக்கு சொல்ல வர? தனி மனிதர்கள் முக்கியமே இல்லை, அவங்க சொல்ற கருத்தில் எது தப்போ அது தப்பு, எது சரியோ அது தப்பு. இப்போ வார்த்தை முடிச்சிடறேன் பாருங்க. எனது பயணங்களின் மூலமும் அனுபவங்களின் வாயிலாகவும் அவைகளை கண்டுபிடித்து ஆச்சரியமான முடிவுக்கு வந்திருக்கிறேன். எழுதுறார் பாருங்க மேல. சில வேளைகளில் அவர்கள் பலுச்சிஸ்தானத்தின் நாடோடி கும்பல்களை பிடித்து, யார முதல்ல அந்த ஆள் சொன்னது பேர் உங்களுக்கு நினைவு இருக்கும். சில வேளைகளில் அவர்கள் பலுச்சிஸ்தானத்தின் நாடோடி கும்பல்களை பிடித்து சத்திரியர்கள் ஆக்குவார்கள். அவங்க மனசு வச்சா யாரை வேணாலும் எந்த காஸ்ட்லேருந்து எந்த காஸ்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது பாருங்க, பலுச்சிஸ்தானத்தின் நாடோடி கும்பல்களை பிடித்து சத்திரியர்கள் ஆக்குவார்கள், மீனவர்களை பிடித்து பிராமணர்கள் ஆக்குவார்கள். யாரு? ஸ்டேட்மெண்ட் பை விவேகானந்தர். சரி, விவேகானந்தர் எப்பவுமே திட்டல, அவருடைய அறிவை பாராட்டுறார், அவருடைய நடவடிக்கையில் ஏற்பட்ட. இன்னைக்கு நம்ம சொன்னால் கோவப்படுறாங்க எல்லாருமே. ஏற்கனவே சரி, இந்த வார்த்தையினால சொல்லாமல் போக முடியல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம்? இனிமேல் அநீதி இழைக்க வேண்டாம் என்ற கொள்கையை நோக்கி நகர்வதில் என்ன கஷ்டம்? இப்படி எதுவுமே நடக்கலை, இந்தியாவில் ஒன்றுமே நடக்கலைன்னு வரலாற்றையே மாற்றலாமா? தப்பு நடந்து போச்சு, இனிமே நடக்காதபடி பார்த்துக்கிறோம். உண்மை தானே அது? சார், இதே யூனிவர்சிட்டியில் 1907 ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் யார்? சீனிவாச ஐயங்கார். அவர் எழுதியிருக்கார் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ் புக், எடுத்து படிங்க.
ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் 600 பக்கத்துக்கு மேலே ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் புக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெளியீடு. சீனிவாச ஐயங்கார் வரலாற்றுத்துறை தலைவர், அவர் சங்க இலக்கியத்திலிருந்து மேற்கோள் எடுத்து எழுதுறார். சார், எந்த மனிதனுக்கு அந்த நேர்மை வரும்? சீனிவாச ஐயங்கார் எழுதுறாரு, தமிழர்களின் வாழ்வில் வேறு சில கலாச்சார கலப்புகள் ஏற்பட்ட பிறகுதான் பொய்க்கதைகளும் புனைக்கதைகளும் உள்ளே நுழைந்தன. அதுவரை எளிய நேர்மையான இலக்கியத்தை மட்டுமே சங்க இலக்கியங்களில் பதிவு செய்கிறார்கள். இப்படிக்கு சீனிவாச சாஸ்திரி ஹிஸ்டரி ப்ரொஃபஸர். தமிழர்கள் ரொம்ப இயல்பா இயற்கையோடு இந்த வாழ்வு வாழ்ந்தாங்க. வடக்கேந்து ஒரு கலாச்சாரம் வந்த பிறகு இவங்க வாழ்க்கை மாறிச்சு. அதை ஒத்துக்கிற தைரியம் சீனிவாச ஐயங்காருக்கு இருந்தது. அதுதான் நான் பாராட்டுறேன். நடந்தது, இந்த தப்பு நடந்தது அப்படிங்கிறத ஒத்துக்கிறார். நான் இப்போ யாரையும் பகைக்க சொல்லலை, யாரையும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் எல்லா பாலும் காஃபி ஆகிவிட்டது. இப்போது நீங்கள் பாலை தனியாக பிரிக்க முடியாது. எல்லா பாலும் காஃபி ஆகிவிட்ட காரணத்தால் பாலை பிரித்து நீங்கள் எங்கும் அனுப்ப முடியாது. புரிஞ்சு போச்சா? எல்லா பாலும் காஃபி ஆகிவிட்டது. அது டிகாஷனுடைய வலிமை. இனிமேல் யாரையும் பிரிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் தவறு நடந்தால் நடந்தது என்று ஒப்புக்கொள்ளுகிற நேர்மை இருக்கணுமா இல்லையா? தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன அநீதி இழைச்சோம், அவங்களை எப்படி மேலே கொண்டு வர்றது, அவங்க மேலே வர்றதுக்கான வழிமுறை என்ன சொல்றார் பாருங்க. இதே விவேகானந்தர் பேசுறார் பாருங்க. சங்கரருக்கு பிறகு மிகச்சிறந்த ராமானுஜர். சங்கரரின் அறிவு பெரியது, பாராட்டுறார் பாருங்க. சங்கரரின் அறிவு பெரியது. மறுபடியும் விவேகானந்தர் ஒரு வேலையை காமிச்சிட்டார். ஆனால் அவரது இதயம் அவ்வளவு பரந்ததாக இல்லையோ என்று அஞ்சுகிறேன். ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றார். அவரது இதயம் அவ்வளவு பரந்ததாக இல்லையோ என்று அஞ்சுகிறேன். ராமானுஜரின் இதயம் மிகவும் விசாலமானது. ஏன்னா ராமானுஜர் காஸ்டிஸ்ட் தூக்கி எறிகிறாரு, உறங்காவில்லி தோல்ல கை போடுறாரு, நடந்து போறாரு, எல்லா வகையிலையும் வைணவத்தில் மாற்றம் வர வேணும், திருக்குலத்தார்னு நினைக்கிறாரு. அப்ப ராமானுஜர்ட்ட அந்த சோசியல் ரெவல்யூஷனரி ஐடியா உள்ளுக்குள்ள இருக்கு ராமானுஜருக்குள்ள. விவேகானந்தரால இதை பாராட்டாம இருக்க முடியல. அவர் ரொம்ப அழகா சொல்றார், சங்கரரின் அறிவு கூர்மையானது, ஆனால் இதயம் சுருக்கமானது. ராமானுஜருடைய இதயம் பறந்தது, ஆனால் அறிவு என்பது கேள்விக்குறின்றார். ஏன் தெரியுங்களா? ஒரு கடவுள் என்ற தத்துவத்தை ராமானுஜர் ஏத்துக்கல. அவர் திருமால் மட்டுமே கடவுள், மற்றவங்களாம் கடவுளா இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. இதை விவேகானந்தரால ஏத்துக்க முடியல. சங்கரரின் இதயம் விசாலமற்றது, ஆனால் அறிவு கூர்மையானது. ராமானுஜரின் இதயம் விசாலமானது, ஆனால் அறிவை குறித்து அப்படி என்னால் சொல்ல முடியாது. விவேகானந்தர் பதிவு பண்றார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர? தத்துவங்களை படித்து கொண்டே வருகிற போது நமக்கு முன்னிருந்தவர்களையும் விமர்சிக்க வேண்டிய நிலை வரும். அதை உண்மை மாறாமல் சொல்லுவதற்கும் எழுதுவதற்கும் நமக்கு தைரியம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் பாரதியை, வள்ளலாரை, விவேகானந்தரை இன்னும் பல கோணங்களில் நீங்கள் நினைத்து நினைத்து பார்த்தால் மட்டும்தான் சமயம் வாழ்வில் எவ்வளவு ஊடுருவி இருக்கிறது என்பதையும், அதில் சரியான திருத்தங்களை கொண்டு வந்தால் மட்டுமே சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதையும், சமுதாய மாற்றங்கள் ஏற்பட்டால் மட்டுமே இந்தியா வலிமையான ஒரு நாடாக இருக்க முடியும் என்பதையும், இதற்கு பாடுபட்ட அறிஞர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வழியில் பாடுபட்டார். விவேகானந்தர் ஒரு வழியை எடுத்துக்கொண்டார், நாராயணகுரு ஒரு வழியை எடுத்துக்கொண்டார், பாரதி ஒரு வழியை எடுத்துக்கொண்டார். இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு வழி, ஐயா வைகுண்டர் அவர் ஒரு வழியை எடுத்துக்கொண்டார். ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான வழியை எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் நோக்கம் ஒன்று, இந்த உலகத்தில் யாரை ஒடுக்கி வைத்திருக்கிறோமோ அவர்கள் மேலே வந்தால் மட்டுமே இந்த நாடு உயர்ந்த இடத்தை அடைய முடியும் என்பதுதான் அடிப்படை கருத்து. ஒரு வரி சொல்லி முடிச்சிடுறேன். பாரதி ஒரு பாட்டு பாடுறாரு, தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா. பாரதியாருடைய பாட்டு. இங்கிலீஷ்காரன் நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரி, தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் இதை யார்கிட்டேருந்து இந்த மெட்டை இரவல் வாங்குறான்னு கேட்டால், கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாட்டிலேருந்து காப்பி அடிக்கிறார் பாரதி. காப்பின்றது நம்ம பாஷையில் சொல்கிறேன், வழிமொழிகிறார்னு எடுத்துக்கோமே. வழிமொழிகிறார், பின்பற்றுகிறார். அது என்ன பாட்டு தெரியுமா? அந்த பாட்டு சொல்ல எனக்கு மனசு வரல. மாடு தின்னும்னு ஆரம்பிக்கும், நீங்கள் மற்றது ஃபில்அப் பண்ணிக்கோங்க. மாடு தின்னும் உனக்கு மார்கழி திருநாளா என்னன்னு கேட்டால், நந்தனார் சரித்திர கீர்த்தனையில் நந்தனார் சிதம்பரம் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னபோது நந்தனாரை பார்த்து அந்த எஜமானர் கேட்குறாரு, ஏண்டா நீ மாடு திங்கிறவன், உனக்கு பெருசாக கேட்குதா, உனக்கு சிதம்பரம் கோயில் கேட்குதா அப்படின்னு பேசுகிற அந்த பாட்டோட பகுதி. இப்போ என்னுடைய ஒரே ஒரு கேள்வி,
பாரதிக்கு மெட்டு பஞ்சமா, பாரதிக்கு டியூன் பஞ்சமா? ஏன் கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய அந்த மெட்டை எடுக்கணும்? இப்போ கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும். நம்மில் சிலரை அடிமை என்று நாம் அசிங்கப்படுத்தியதால் தான் வெள்ளைக்காரன் நம் அனைவரையும் அடிமைப்படுத்தினான் என்ற உண்மையை பாரதி பாட்டு மெட்டு மூலம் சொல்லுகிறார். ஏன்னா நாம ஒருத்தனை அடிமைன்னு சொன்னதுனால நம்மள ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து அடிமைன்னு பின்னாடி ஆக்கிட்டு போயிட்டான். அப்ப இந்த நாடு என்றைக்கும் விடுதலை அடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் என்கிற மக்கள் இல்லாதபடி சமத்துவம் பூரணமாக நிலவ வேண்டும். இதற்கு பலர் பல வழிமுறைகளை கையாண்டாலும் பெரிய புரட்சி என்பதை தாண்டி அமைதியான நன்முறையான மாற்றங்களை விதைத்து வெற்றி கண்டவர். ஏன்னா சாதாரண விஷயம் அல்ல. அவரோடு கூட இருந்த ஐயப்பனுடைய குணம் வேறு. அவரை பின்னாலே EMS நம்பூதிரிபாட் புகழ்கிறார், கம்யூனிசத்தினுடைய தந்தை என்று நாராயண குருவை புகழ்கிறார். இந்த மாதிரி பலரும் வியக்கும்படியான ஒரு உன்னதமான வாழ்வியலை நாராயண குரு அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். நீங்கள் வரலாறு படிக்கலாம். ஜெயமோகனுடைய கட்டுரைகளில் அந்த நளினமான முறையில் நாராயண குருவினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளவு அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஜெயமோகனுடைய எழுத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்படி ஒரு சிறந்த ஒரு மாமுனிவரை பற்றி உங்களோடு பேசுகிற, இருக்கிற, சிந்திக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக வரலாற்றுத்துறைக்கு என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.